ஹாய் ஹேய்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ரொம்பவும் டிஃப்ரெண்டான ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபர்ஸ்ட் லவ்ங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் மூவி வெர்ஷன்ல ட்ராமா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரிக்வெஸ்ட், நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் நியோமியை தான் காமிக்கிறாங்க. அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது அவங்களுடைய ஸ்டெப் மாமா அவங்க பிரதர் சேர்ந்து ஹீரோயினை ஒரு கிளப்புக்கு தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவளுக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது என் அப்பாவை நான் காப்பாற்றிடுறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என்னால் யாரு கூடயும் ஸ்லீப் பண்ண முடியாது, ஸ்டே பண்ண முடியாதுன்னு அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினுடைய ஸ்டெப் மாமோ, நீயே ஒரு சாதாரண வெயிட்டர்ஸ், எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் சரி, உன்னால் அவ்வளோ அமௌண்ட் எல்லாம் சம்பாதிக்கவே முடியாது, ஒழுங்கா நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ண மட்டும்தான் அவங்க அப்பாவோட உயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்கா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க ரெண்டு பேரும் இறக்கமே இல்லாம ஹீரோயினை யாரு கூடவே ஸ்டே பண்ண தான் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயின் அப்போ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு, அவருக்கு கிட்னி ஃபெயிலியரா. அதோட ஹீரோயினுடைய இந்த உதவக்கார பிரதரும் கேம்லிங் ஆடி நிறைய பணத்தை கடன் வாங்கி வச்சிருக்கானா. ஸோ எல்லாத்துக்கும் பணம் தேவைங்கிறதெல்லாம் ஹீரோயினை யார்கிட்டயே விற்கிறதுக்காக இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோயினியா எந்த கிளப்புக்கு ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களோ அதே கிளப்ல தான் நம்ம ஹீரோ இருக்காரு. நம்ம ஹீரோ பேரு ஸ்டீஃபன் மேத்யூ, ரொம்ப பெரிய பணக்காரன். அவன் முன்னாடி நிறைய கேர்ள்ஸ்ல நின்றுட்டு இருக்காங்க, அது அவங்க ஹிப்பை கட்ட மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு என்ன மாதிரியான பொண்ணு வேணும்னா ஹிப்ல 3 ஸ்டார் மோல் இருக்கக்கூடிய பொண்ணா வேணுமா. அதனால தான் ஒவ்வொரு பொண்ணோட இடுப்பையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அதுல ஒரு பொண்ணுக்கு 3 ஸ்டார் மோல் இருக்கு. அவன் பக்கத்துல அதை செக் பண்ணி பார்க்கறான். பார்த்தா அது ஒரு டூப்ளிகேட்டா இருக்கு. எவ்வளோ தைரியம் தான் என்னையே ஸ்கேம் பண்ணிருப்பேன்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து அவனை சுட போறான். அவ பயந்து போயிட்டு அலறிட்டு இருக்கா. மேல பார்த்து ஷூட் பண்ணவும் அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாளுங்க. அந்த டைம்ல தான் ஹீரோனுடைய ஸ்டெப் மாமும் ஸ்டெப் பிரதரும் ஹீரோனை கூட்டிட்டு வந்து ஹீரோ முன்னாடி தள்ளி விடுறாங்க. என்ன நீயும் என்ன ஸ்கேம் பண்ண வந்திருக்கேன்னு கேட்டு கோவத்துல கன் எடுத்து ஹீரோயின் நெத்தியில வச்சதுதான். அதை பார்த்து அந்த ஸ்டெப் மாமும் ஸ்டெப் பிரதரும் எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பயத்துல அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. கரெக்டா அப்பதான் ஹீரோ பாக்குறான் ஹீரோயின் ஹிப்ல 3 ஸ்டார் மோல் இருக்கிறத. நான் தேடிட்டு இருந்த பொண்ணு நீ தான் சொல்லிட்டு அவ கையை பிடிச்சு அவன் பக்கமா இழுக்கிறான். ஒழுங்கா என்ன விடுன்னு சொல்லிட்டு இவளும் அவங்க கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. என்ன எல்லாமே தெரிஞ்சுதானே இங்க வந்தா, இப்போ இங்க வந்ததுக்கு அப்புறம் பியூரா இன்னசென்டா இருக்கிற மாதிரி நடிக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோயினும் அவங்க கிட்ட தப்பிக்க அவன் கையை பிடிச்சு கடிச்சிட்டு இருக்கா. ஆனா கொஞ்சம் கூட எந்தவித பெயினும் காட்டிக்காம அசால்ட்டா நின்னுட்டு இருக்கா. என்ன இவன் கடிக்கிறான் அப்படியே நிக்கிறானே, இவன் மனுஷனா மாடான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. அவளை அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். எவ்வளவு நீ நினைக்கிற மாதிரியான பொண்ணு நான் கிடையாது, நீ தப்பான ஆளை நினைச்சு என்ன சூஸ் பண்ணிருக்க, என்ன யார்கிட்டயே நான் சேல்ஸ் பண்ண மாட்டேன்னு இவ்வளவு கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஆனா அவ பேசுறது எதையுமே இவன் கண்டுக்கவே இல்லை. அவளை தூக்கிட்டு வந்து பெட்ல தள்ளி அவளை அப்ரோச் பண்ண போறான். இப்பதான் ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹிப்ல 3 ஸ்டார் மோல் இருக்கிற மாதிரி ஹீரோவுடைய கையிலையும் மூன் ஷேப்ல ஒரு மோல் இருக்கு. சோ இவனும் அவ கையில இருக்கிற மோல அவ இடுப்புல இருக்கிற மோல் கூட அப்படியே இணைச்சு வச்சு பார்த்துட்டு நான் தேடிட்டு இருந்த பொண்ணு நீந்தான் சொல்லிட்டு இருக்கா. அவன் என்ன பேசுறான் என்ன சொல்ல வரானே இவளுக்கு புரியல. இங்க பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டு, நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரியான ஆளு நான் கிடையாது, என்னை யாருக்கும் நான் சேல்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அவ சொல்றதை எதையுமே காதல வாங்கல. அவ பக்கத்துல போயிட்டு பயப்படாத, நான் உங்ககிட்ட ரொம்ப ஜென்டலா தான் நடந்துப்பேன்னு சொல்லி அவளை அப்படியே கிஸ் பண்ண போறான். உடனே ஹீரோயினும் தன்னை காப்பாத்திக்க வேற வழியே இல்லாம பக்கத்துல ஃப்ரூட்ஸ் கட் பண்ற கத்தி இருக்கா, அதை எடுத்து ஹீரோ கழுத்துல வச்சிடறா. ஓ உனக்கு என்ன கொலை பண்ணலாம் தைரியம் இருக்கான்னு கேட்டு அசால்ட்டா அவ பக்கத்துல வந்துட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் என்ன பண்றானா அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டா. அந்த கத்தி எடுத்து அவ கழுத்துல வச்சு ஒழுங்கா என்ன விட்டு, இல்லைன்னா இங்கேயே கட் பண்ணிட்டு செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அவ கழுத்துல நைஃப் வச்சிருக்கா இல்லையா, அதனால கழுத்துல இந்த லைட்டா கீழல் பட்டுச்சு போல பிளட் வர லீக் ஆகுது. அதை பார்த்தா ஹீரோவும் என் கண்ணு முன்னாடி நிக்காத போய் தோலன்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயினும் தப்பிச்சு போயிடுச்சுன்னா அங்கேருந்து ஓடி வந்துடுறா. உடனே ஹீரோ என்ன பண்றானா போன் எடுத்து அவனுடைய அசிஸ்டன்ட்டுக்கு இப்போ இந்த ரூம்ல இருந்து வெளியில போனா அந்த பொண்ணுடைய மொத்த டீடைலும் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதே சமயத்துல அங்கிருந்து வெளியில ஓடி வந்த ஹீரோயினுக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தா கால் வருது. அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு இல்லையா, அதனால பேமெண்ட் சீக்கிரம் கட்டுங்க, சீக்கிரமாவே அவருக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நமக்கு வேற ஆப்ஷனே இல்லையா, பணம் சம்பாதிக்க இதுதான் ஆப்ஷனான்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா கிட்ட இருந்தா கால் வருது. என்ன மன்னிச்சிடுமா, எல்லாமே என்னாலதான் நீ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நான் உனக்கு இதுக்கப்புறம் பாரமா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பா தயவு செஞ்சு எந்த தப்பான முடிவும் எடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்பா தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருப்பாரு போல. எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு இவ்வளவு அழுதுகிட்டே கேட்டுட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிடுமா, என்னால நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கல, அதனால தான் இதுக்கப்புறமும் உனக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் நான் இந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு எவ்வளவு அழுதுகிட்டே என் அப்பா நீங்க உயிரோட இருந்தாலே எனக்கு போதும், உங்களுக்காக நான் எவ்வளவு கஷ்டம் வேணாலும் தாங்கிக்க ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க டாக்டர் ஓடி வந்த ஹீரோயின் அப்பாவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய டோனர் கிடைச்சிட்டாங்களாம். அதனால சீக்கிரமாவே அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ண போறதா சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு. அதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பாத்தீங்களாப்பா உங்களுக்கு டோனர் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோயின் அப்பாவும் எங்கம்மா அதுக்கு சர்ஜரி பண்றதுக்கு நிறையவே பணம் செலவாகுமே, சர்ஜரி ஃபீஸுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணி உங்க உயிரை காப்பாத்திடுவேன்னு சொல்லிட்டு வெளியில வரா. வெளியில தான் ஹீரோ நின்னுட்டு இருக்கான். என்ன உங்க அப்பாவுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்கு டோனர் கிடைச்சிட்டாங்களா, இப்போ உனக்கு ஹாப்பியான்னு கேட்க, அப்போ நீங்க தான் என் அப்பாவுக்கு டோனரை அரேஞ்ச் பண்ணீங்களான்னு கேட்கிறா.
பரவாயில்லையே கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, நீங்க பண்ண ஹெல்ப்பை நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பா என் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்றி உள்ளவளா இருப்பேன். நான் கண்டிப்பா இதை உங்களுக்கு ரீபே பண்ணுவேன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். டோனர் கிடைக்காம கிட்னி ஃபெயிலியர் ஆகி எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு தெரியுமா? ஸோ உனக்கு நான் சாய்ஸ் தரேன். உனக்கு உன்னுடைய பியூரிட்டி முக்கியமா இல்லை உங்கள் அப்பாவுடைய உயிர் முக்கியமான்னு கேட்குறான். அதாவது ஹீரோனுடைய வெஜினிட்டியை தான் கேட்குறான். உன்ன மாதிரி மாஸ்டரை நான் பார்த்துட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளோ மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. இதுக்கப்புறம் உன்னுடைய சாய்ஸ் ரெண்டுத்துல எது வேணுமோ அதை நீயே சூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புன்னு பார்க்கும்போது ஹீரோவை ஸ்டாப் பண்ணி எனக்கு எங்கள் அப்பாவுடைய உயிர் தான் முக்கியம்னு சொல்கிறா. ஸோ ஹீரோயின் ஹீரோக்கு ஓகே சொல்கிறா. அவனை மேரேஜ் பண்ணிக்க சம்மதம் சொல்கிறா. உடனே ஹீரோவும் அவன் பக்கத்தில் வந்து அவளை பிடிச்சி இழுத்து சீக்கிரமாகவே என்னுடைய பிரைடாக ரெடியாகன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே கட் பண்ணா மறுநாள் தான் காமிக்கிறாங்க. மார்னிங்கே ஹீரோவுக்கும் ஹீரோனிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு போல. ஸோ அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே அங்கே ஹீரோவும் வரான். வந்ததுமே அவன் ஷர்ட் எல்லாம் கலட்டுறான். அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க ரெடி ஆகிட்டு இருக்கா. இவ்வளோ பயந்து போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படிலாம் பண்றீங்கன்னு கேட்கும்போது இது என்ன கேள்வி, இன்னைக்கு என்ன டேங்கிறது உனக்கு தெரியாதா, இன்னைக்கு தானே நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், ஸோ நமக்கான டே தான் இன்னைக்குன்னு சொல்லிட்டு அவளை அப்ரோச் பண்றா. இங்க பாருங்க இதுக்கெல்லாம் நான் என்ன ரெடி ஆகல, கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பாக்குறா. ஆனா அவளை போக விட மாட்டேங்கிறான். நமக்குள்ளே இருந்த டீல் மறந்துட்டே என்னன்னு கேட்டா அவளை அப்படியே பெட்ல தள்ளி அவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு இதுல விருப்பமே இல்லை. அவளுடைய கண்கள் இந்த கண்ணீர் விளைஞ்சிட்டு இருக்க. ஹீரோவும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நினைச்சு பாக்குறான். உண்மையா சொல்ல போனா ஹீரோக்குமே ஹீரோயினியை ஃபோர்ஸ் பண்ணதெல்லாம் விருப்பமே இல்லை. வேற வழி இல்லாம தான் அவளை மேரேஜ் பண்ணி அவகிட்ட இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஹீரோடைய ஃபேமிலிக்கு தலைமுறையாவே ஒரு சாபம் இருக்கா. அவங்க சாபத்தின் படி அந்த ஃபேமிலியில பிறக்கிற ஃபர்ஸ்ட் பையன் 30 வயசுக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டாங்களாம். அந்த சாபம் சரியாகணும், ஹீரோ மாதிரி ஃபர்ஸ்ட் பிறக்கிற பையன் உயிரோடு இருக்கணும்னா ஹீரோயின் மாதிரி ஹிப்ல 3 ஸ்டார் மூல இருக்கக்கூடிய பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவ கூட 7 பகல் 7 இரவு ரிலேஷன்ஷிப், அதாவது இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுமா. அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த சாபம் ரிலீஸ் ஆகி ஹீரோ உயிரோடு இருப்பானா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இப்போ ஹீரோயினியை மேரேஜ் பண்ணி அவளை இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவுடைய விதி அவனை மேரேஜ் பண்ணிக்க போறா, அவன் மனைவி விதியோட பிணைக்கப்பட்டிருக்குதான். அதே மாதிரி ஹீரோயின் கூட 7 பகல் 7 இரவு ரிலேஷன்ஷிப்ல இருந்தானா ஹீரோ பழச்சிப்பான். ஆனா அந்த 7 நாட்கள் முடியும் போது ஹீரோயின் இறந்து போயிடுவாளா. ஸோ இது எல்லாமே அந்த வீட்டில் வேலை பார்க்குற பெரியவருடைய வாய்ஸுகள் ஓடிட்டு இருக்க. ஒவ்வொரு நாட்களும் ஹீரோயின் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத காமிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு தான் அந்த 7th டே. இன்னைக்கு பகல் பொழுதும் ஹீரோயின் கூட நைட்டும் ஸ்டே பண்ணானா அந்த சாபம் வந்து இவனுக்கு பிரேக் ஆகிடுமா. ஹீரோயின் அவனுக்காக ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எவ்வளோ அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சுக்கிட்டே இந்த உலகத்துல உனக்குன்னு எதுவும் ஆசை இருக்கான்னு கேட்கறான். எதுக்காக இப்படி கேட்குறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அவளை அப்படியே எடுத்து ஸ்விம்மிங் பூல்ல தள்ளிவிட்டு அவ கூட மறுபடியும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவை பார்க்க ஹீரோடைய வீட்டுக்கு வீல் சேர்ல ஒரு பொண்ணு வரா. ஆக்சுவலி இவ பேர் வந்து சியா. இவன் இந்த ட்ராமாவுடைய வெளி பொண்ணு கூட. அவ ஹீரோவை பார்க்க உள்ள வரும்போது 2 மெய்டுங்க அவளை ஸ்டாப் பண்ணி சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க உள்ள யாரையும் அலோ பண்ணக்கூடாதுன்னு, அதனால கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா நான் யாருன்னு தெரிஞ்சு நீங்க என்ன ஸ்டாப் பண்ணிருப்பீங்க, நகருங்க நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஹீரோ பார்க்க வந்துட்டு இருக்கா. அவ போனதுக்கு அப்புறம் இந்த மெய்டுங்களும் பாவம் ஹீரோவை காப்பாத்த போய் இந்த பொண்ணு பேரலைஸ் ஆகி வீல் சேர்ல உட்காந்துருக்கா. ஆனா அவரும் வேற வழி இல்லாம அவருக்கு கிடைச்ச சாபத்தால வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. சோ இந்த பொண்ணுடைய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள காசி பேசிட்டு இருக்காங்க. இங்க இந்த சியாவும் மேல வந்து பாக்குறான். ஹீரோயின் கூட ஹீரோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவளை பார்த்துட்டு செம்மையா கோவப்பட்டு இருக்கா. அவனும் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணி முடிச்சுட்டா இங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோ இங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட வந்தா நீ என்ன ஹீரோ மேரேஜ் பண்ணிருக்க பொண்ணான்னு கேட்க அவளுமே ஆமான்னு சொல்லிட்டு நீங்க யாருன்னு கேக்குறா. நான் யாருங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல, இப்போ நீ யாரு, நீ என்ன நிலைமையில இருக்கங்கிறதா முக்கியம். ஹீரோ என்ன உன்னை விருப்பப்பட்டு உன் மேல இருக்கிற லெவல உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டா நினைக்கிறியா? அவன் எதுக்காக உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கான், எதுக்கு உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஹீரோ மாதிரியான பணக்கார வீட்டு பசங்களுக்கு நீ ஜஸ்ட் ஒரு டாய் மட்டும்தான். உன்னை டாயை யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு நீ பழசா போனதும் உன்னை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அவனை நம்பாதா, இங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு ட்ரெஸ்ஸையும் கொடுத்து இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் மேத்யூ ஃபேமிலியில் யாருமே போட மாட்டாங்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோயின் இந்த வீட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. இவனும் அந்த லெட்டரை வாங்கி பிரிச்சு பார்க்கறான். அதில் ஹீரோயின் என்ன எழுதியிருக்கானா நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். இவனும் அந்த லெட்டரை வாங்கி பிரிச்சு பார்க்கறான். அதில் ஹீரோயின் என்ன எழுதியிருக்கானா நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், நமக்கு நடந்த இந்த மேரேஜை ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துடுறேன், அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க, அந்த உதவிக்கு கைமாறா நான் அதுக்குள்ள பணத்தை உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன், சோ தயவு செஞ்சு நான் விட்டுருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கா. அந்த லெட்டரை பார்த்து ஹீரோ டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு தான் 7th டே, இந்த 7th டேக்கான ரிச்சுவல்ஸ்ல நீங்க முடிச்சாகணும், அப்படி இல்லைன்னா இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவோ இந்த சிட்டில அவ எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயினை தேடி தான் கிளம்புறா. இந்த பக்கம் ஹீரோயினும் தனியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது சில பர்வர்ட் பசங்க அவளை வழிமறைச்சு அவகிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு நீங்க நினைக்கிற மாதிரியான பர்சன் கிடையாது, நான் விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயின் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் அந்த ஜியா கொடுத்தது தானா, சோ
ஸோ இந்த மாதிரி கிளாமரான ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீ நல்ல பொண்ணா இருக்கலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இவனுங்களும் ஹீரோயின் கிட்ட அத்துமீற ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஒரு பெரிய இரும்பு ராடோட ஹீரோவும் ஹீரோடைய அங்கிளும் தான் வராங்க. ஓடி வந்தா அந்த பசங்கள்ல ஒருத்தவன் மண்டையிலே ஒண்ணு வைக்க எல்லாரும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. இவனும் ஒரு ஓவர் கோட் எடுத்து அவன் மேல போத்தி விட்டு வா போகலான்னு சொல்லி கூப்பிடுறான். எவ்வளவு அழுதுகிட்டே என்னால அவங்க கூட வர முடியாதுன்னு சொல்றான். என்ன என் கூட வர முடியாதான்னு கேட்டா அந்த பசங்க கிட்ட சரிங்கப்பா நான் வந்தது தப்பு தான் நீங்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவங்க கிட்டே விட்டுட்டு கிளம்பலான்னு பாக்குறான். உடனே ஹீரோயினும் ஸ்டாப் பண்ணி அவங்க கூட வரேன்னு சொல்றா. அவளை அப்படியே தூக்கிக்கிட்டு அந்த பர்வர்ட் பசங்களுடைய கை காலெல்லாம் உடைக்க சொல்லி அவனுடைய ஆட்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததும் நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு குளிச்சுட்டு எனக்காக ரூம்ல வெயிட் பண்ணு நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க பாருங்க நானும் மனுஷி தானே எதுக்காக என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க என்னால உங்களுக்கு ஒரு பிளேத்திங்கெல்லாம் இருக்க முடியாது என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொன்னா பிளேத்திங்கா அப்படிலாம் யார் சொன்னது உனக்குன்னு கேட்க எவ்வளோ இங்க பாருங்க நீங்க எனக்கு ரொம்பவே பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அதுக்காக இன்னும் 10 வருஷமோ 20 வருஷமோ கஷ்டப்பட்டு உங்களுக்கான ரீபே பண்ணிடுறேன் அதுக்காக என்ன இந்த அளவுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஓ எனக்கு நீ ரீபே பண்ண போறியா எப்படி ரீபே பண்ணுவ உங்க அப்பாவுக்கு டோனர் அரேஞ்ச் பண்ணி கிட்னி கொடுத்துருக்கா அந்த கிட்னி உன்னால திருப்பி தர முடியுமா அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அரகுற ட்ரெஸ் போட்டுட்டு யாரை நீ சர்வீஸ் பண்ண போன ஒருவேளை இந்த மாதிரி நீ செக்ஸியான ட்ரெஸ்ல போயிட்டு மற்றவங்களை செடியூஸ் பண்ணி அது மூலயமா பணம் சம்பாதிக்கலான்னு பாத்தியா உன்னுடைய ட்ரெஸ்ஸை உங்க அப்பா கிட்டே காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு தான் வீடியோ கால் பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு கெஞ்சிட்டு இருக்கா தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணிடாதீங்க அவர் என்ன தப்பா எடுத்துப்பாருன்னு சொல்லி சரின்ட்டு அவனும் வீடியோ காலை கட் பண்ணிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ எனக்கு சொந்தமானவ இந்த ஜென்மத்துல உன்னுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையோட சேர்ந்தது என்னை விட்டு மறுபடியும் ஓடி போக ட்ரை பண்ணாதன்னு சொல்லிட்டு இருக்கான். எவ்வளவு செம்ம பயத்தோட அவனை பார்த்துட்டு இருக்கா. அவகிட்ட ஒரு ட்ரெஸ் தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட் இந்த அரகுற ட்ரெஸ் போய் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றான். எவ்வளவு போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வரா. உடனே இவனும் அவளை பிடிச்சி இழுத்து அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா ஸ்கிரீன் வழியா கீழே இருந்து இந்த ஜியா பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இவ்வளவு பிளான் போட்டு வீட்டை விட தரத்தை விட்டா மறுபடியும் வந்துட்டாலே இவ்வளவு ஃபர்ஸ்ட் ஒழிச்சுக்கட்டுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கா. மறுநாள் ஹீரோ அந்த ஜியா இருக்கா இல்லையா அவளை மீட் பண்ணி நீ தான் ஹீரோயின் கிட்ட வீட்டை விட்டு போகிறதுக்கு ஐடியா கொடுத்தியா எதுக்கு எப்படி பண்ணன்னு சொல்லி கேட்கறான். உடனே இவ்வளோ அழுதுகிட்டே நான் அந்த மாதிரி பண்ணிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா எவ்வளோ ஒருத்திக்காக என்ன நீங்க பிளேம் பண்றீங்கல்ல நான் உங்களுக்காக உங்களை சர்வ் பண்ண போய் தான் இந்த மாதிரி வீல் சேர்ல பேரலைஸ் ஆகி உட்காந்துருக்கேன் ஆனா நீங்க என்ன விட்டுட்டு அவளை போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களேன்னு சொல்லிட்டு பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோவா அவளை ஆறுதல் படுத்துற மாதிரி இங்க பரிசியா நீ எதுக்கும் கவலைப்படாத என்னாலதான் உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரியும் அதுக்காக உன் வாழ்நாள் முழுக்கவும் உனக்கு நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு இவ்வளோ எனக்கு நீங்க அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருக்கிறது எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அவளை முதல்ல வீட்டை விட்டே அனுப்பி விடுங்கன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ எதுவுமே பேசாம அந்த டாபிக்கையும் அவளையும் அவாய்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அவ அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவ அந்த வீல் சேர்ல இருந்து எழுந்து நிக்கிறா. ஆக்சுவலி அவளுக்கு பேரலைஸ்லாம் ஆகல போல நல்லா தான் இருக்கா. ஹீரோ கிட்ட இருந்து சிம்பத்தியை கிரியேட் பண்ணதான் இந்த மாதிரி கால் நடக்க முடியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோனி கிட்ட உனக்கு ஒரு விஷயத்த காட்டுறவான்னு சொல்லிட்டு ஹீரோடி வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட்டான ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறா. இந்த ரூமுக்குள்ள தான் ஹீரோடைய ஃபேமிலிக்குள்ள இருக்கிற சீக்ரெட் எல்லாமே இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு விருப்பம் இல்லையா போய் பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. ஹீரோயினும் உள்ள வந்து பாக்குறா. பார்த்தா அங்க ஹீரோடைய பேரண்ட்ஸ் இறந்து போயிருப்பாங்க. அவங்களுடைய மெமோரியல் போட்டோலாம் இருக்கு. அப்படியே ஆப்போசிட்ல திரும்பி பார்த்தா அங்க ஹீரோக்காக ரெடி பண்ணி வச்சிருக்க சபை பெட்டி மலர் வளையெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இறந்து போனதுக்கு அப்புறம் பிளாக் கலர்ல போட்டோ வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஹீரோக்காக ஒரு பெரிய போட்டோவை பிளாக் கலர்ல வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்தா ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. என்ன இது அவர் உயிரோடு இருக்கும் போது எதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இவ ஒண்ணுமே புரியாம அந்த பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் அந்த சியா வந்து இந்த விளக்க ஹீரோடைய தாத்தா ரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட கேட்டு அவனுக்காகவே கொளுத்தி வச்சிட்டு இருக்காரு. இதை மட்டும் ஹீரோயின் இந்த ரூமுக்குள்ள வந்து உடைச்சான்னு தெரிஞ்சா கண்டிப்பா இவளை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அந்த விளக்க அப்படியே தள்ளி விட்டுட்டு நைஸா இங்கிருந்து எஸ் ஆகிடுறா. ஹீரோயினும் என்ன இது ஸ்மெல்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. பார்த்தா அங்க விளக்கு கீழே விழுந்தது இல்லையா அது தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே பயந்து போயிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில போகலான்னு பாக்குறா. பார்த்தா அந்த டோர் வந்து வெளிப்பக்கமா லாக் ஆயிருக்கு. யாராவது இருக்கீங்களா ஹெல்ப் பண்ணுங்கன்னு நாக் பண்ணிட்டு இருக்கா. அதோட இங்க கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எங்க போனான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பெரியவர் வந்து ஹீரோயினியா பனிஷ்மெண்ட் கொடுக்க தாத்தா கூட்டிட்டு போயிருக்காரு. ஏன்னா அவங்க யாருமே போக கூடாது அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள என்டர் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட ஹீரோவும் அந்த தாத்தாவை பார்க்க அவ இருக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோடைய தாத்தா ஹீரோயினை கூட்டிட்டு வந்து நேடன் பண்ண வச்சு அவங்க கையெல்லாம் கட்டி போட்டு எவ்வளவு தைரியம் தான் யாருமே போக கூடாது அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள நீ போயிருப்ப போனது மட்டும் இல்லாம அங்க 30 வருஷமா எரிஞ்சிட்டு இருந்தா விளக்க வர தள்ளி விட்டு எல்லாத்தையும் பர்ன் பண்ணிட்ட இந்த மேத்தி ஃபேமிலியோட ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல நான் எந்த வித விளக்கையும் தள்ளி விடலன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா அவர் அதெல்லாம் காதலே வாங்கல.
சொல்றாங்களா ஹீரோக்கு மேலவும் பெரிய சைக்கோவா இருப்பார் போல. சோ ஹீரோயினுக்கான பனிஷ்மெண்டா 30 சாட்டை அடிகள் கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்றாரு. அவளும் எனக்கு எதுவும் தெரியாது என்னை விட்டுருங்கன்னு சொல்லி பயத்துல உட்காந்துருக்கும் போது அவங்க அடிக்க வராங்க. கரெக்டா அந்த சாட்டையை வந்து ஹீரோ பிடிச்சிடறாரு. ஹீரோ பண்றதை பார்த்தா அவங்க தாத்தாவுக்கு செம்மையா கோவம் வருது. என்ன பண்ணிட்டு இருக்க மேத்யூ, முதல்ல அந்த சாட்டையை விடுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருங்க தாத்தா, ஹீரோயின் என்னுடைய வைஃப். ஒருவேளை அவ எதுவும் பெரிய மிஸ்டேக் பண்ணிதானா சொல்லுங்க, அவளுக்கு பதிலா அந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றான். அதை கேட்டு அவருக்கு செம்மையா கோவம் வந்துட்டு இருக்கு. அவ கூட சேர்ந்து நீயும் இந்த ஃபேமிலி ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ண போறியான்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் இன்னசென்ட், எனக்காக இது வரைக்குமே அவ நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கா. இதுக்கப்புறமும் என்னால அவளை கஷ்டப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அவளை இழந்திருக்க சொல்லிட்டு அவளுக்கு பதிலா அந்த பனிஷ்மெண்ட்டை தான் ஏத்துக்கிறதா சொல்லி நீடல் பண்ணி உட்காந்துருக்கான். அந்த செகண்ட் ஹீரோயின் ஹீரோவை பாக்குறா. இவன் என்ன நம்மள பிரேட்டிங் மாதிரி யூஸ் பண்றான்னு பார்த்தா நமக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த தாங்கிக்க போறானேன்னு சொல்லிட்டு ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அதுலயும் ஹீரோ மேல விழுற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி விழுந்துட்டு இருக்கு. ஹீரோயினாலே தாங்கிக்க முடியல. தயவு செஞ்சு அவரை ஹர்ட் பண்ணாதீங்க, விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோடைய தாத்தாவும் இவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிச்சு, போய் அவளுக்காக இவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிறான். இவனால என்ன பண்றதோ தெரியல. இந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு பெரிய தொல்லையா இருக்க போறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இங்க ஹீரோயினும் ஹீரோ போற கஷ்டத்தெல்லாம் பார்த்து அழுதுட்டு இருக்கா. அந்த பனிஷ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் தான் ஹீரோடைய முதுகுலாம் மறந்து வச்சுக்கிட்டு எதுக்காக அந்த பனிஷ்மெண்ட்டை எனக்காக ஏத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்ப அவ கண்ணிலேருந்து வந்த தண்ணீர் அவன் மேல பட எனக்காக நீ அழுதுட்டு இருக்கியான்னு கேக்குறான். அப்படிலாம் இல்லையே, நான் உங்களுக்காக அழுன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட அந்த சீக்ரெட் ரூம்ல நான் பார்த்தேன், உங்களுக்கான மெமோரியல் போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க. உண்மையிலே நீங்க மனுஷன் தானா இல்ல பேயான்னு கேக்குறா. ஏன் என்னை பார்த்தா உனக்கு பயமா இருக்கா? ஒருவேளை என்னை பார்த்து நீ பயந்தேனா இன்னையோட இங்க இருந்தே கிளம்பிடுன்னு சொல்றான். என்ன இவன் நம்மளே போறேன்னு சொன்னாலும் விட மாட்டான், இன்னைக்கு அவனே போக சொல்றேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அவனுக்குள்ளேயும் ஒரு கில்ட்டினஸ் இருக்கு. தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க சுயநலமா ஹீரோயின் உயிரை பறிக்க பாக்குறோமேன்னு சொல்லிட்டு அதனால ஹீரோயினியா தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அவ போகவே மாட்டேங்கிறா. இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு நான் எப்படி போறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இதுக்கப்புறம் நீ என் மேல பிளேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பெட்ல தள்ளி அவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. சோ அவனுக்கான டாஸ்க் இந்த டைமோட கம்ப்ளீட் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு மயக்கத்துல இருந்து நியோமின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேரை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். ஹீரோயினும் பக்கத்துல தான் உட்காந்துருக்கான். என்னாச்சு உங்களுக்கு, நான் உங்க பக்கத்துல தான் இருக்கேன்னு சொல்றா. அவனை உயிரோட பார்க்கவும் இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நீ நல்லா தான் இருக்கியா, உனக்கு எதுவும் ஆகலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க தான் என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுக்கு அப்புறம் மயங்கிட்டீங்க, இப்பதான் இருந்தீங்கன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க எதுக்காக இப்படி மன்னிப்புலாம் கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு தான் அவன் மேல கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால அவனை ஹக் பண்ணி கன்சோல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ மனசுக்குள்ள என்ன ஆனாலும் சரி நியோமி உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹீரோ ஒரு மலை பிரதேசத்துல இருக்கக்கூடிய மாங்கா தான் பார்க்க வந்திருக்கான். ஸோ இவர் தான் அந்த கிரேட் மாஸ்டர் போல. இவர் மூலியமா தான் ஹீரோடைய ஃபேமிலிக்கு ரெமெடி கிடைச்சி இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவா அந்த மா கிட்ட வந்து நீங்க தானே சொன்னீங்க 7 days 7 night அந்த பொண்ணு கூட இருந்தா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் இறந்து போயிடுவா, நான் அவயோட இருப்பேன்னு. அப்படி இருந்தா அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா, அப்போ எங்க ஃபேமிலிக்கு கிடைச்ச அந்த சாபம் பிரேக் ஆயிடுச்சான்னு கேட்கறான். அதுக்கு இந்த மாக்கு என்ன சொல்றாருன்னா அது பிரேக்ல ஆகாது, ஒருவேளை அதோட எஃபெக்டை காட்ட கொஞ்சம் டைம் ஆகலன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோவும் இதுக்கு வேற வழியே இல்லையா, நான் அவளை காப்பாற்றவே முடியாதான்னு சொல்லி கேட்கிறாரு. அவளை காப்பாற்றணும்னா ஏதாவது மிராக்கள் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோயினும் இந்த மாங்க பக்கம் தான் வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே நான் இங்க இருக்கிறத சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா போயிட்டு ஸ்கிரீனுக்கு பக்கத்தால ஒளிஞ்சிக்கிறா. ஹீரோயினும் வந்து அந்த மாங்க்கு முன்னாடியே நீல் பண்ணி என்னுடைய ஹஸ்பண்ட்குள்ள நிறையவே பெயின் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பெயின்ல இருந்து அவர் வெளியில வரணும், அவர் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு ஏதாவது சாம் கொடுங்க, அதாவது இந்த தாயத்து மாதிரி ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறா. இப்போ நீ உன்னுடைய ஹஸ்பண்டுக்காக வந்திருக்கா, ஆனா இதனால உன் உயிருக்கு கூட ஆபத்து வரலன்னு சொல்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், அவரு சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற ஹீரோவுக்கு பயங்கர கில்ட்டியா இருக்கு. எனக்காக நீ இவ்வளவு பண்ற, ஆனா இதெல்லாம் நீ பண்ற அளவுக்கு நான் உனக்கு ஒருத்தான ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மாங்கோ ஹீரோயின் கிட்ட ஸ்பெஷலா மந்திரிச்ச தாயத்துன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தாயத்து மாதிரி இருக்கு அந்த இடத்து கொடுக்குறாரு. அவளும் ரொம்ப ஹாப்பியா அதை வாங்கிக்கிட்டா அங்க இருந்து வெளியில வரா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அந்த தாயத்தை கையில வச்சு பாத்துக்கிட்டே எப்போ ஹீரோ வருவா அவன் கையில இதை போட்டு விடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவும் வரா. அவனை பார்த்துதான் அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. ஹீரோ கூட இதுக்கு முன்னாடி இருந்த அந்த மொமெண்ட் எல்லாம் நினைச்சு பார்த்தபடியே அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஓடி வரா. இவனும் அவளை பார்த்து அவ கூட இருந்த அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு பார்த்தபடியே நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் அந்த தாயத்தை காமிச்சுக்கிட்டே அவனை பார்த்து ஓடி வந்து அவனை ஹக் பண்ணலான்ட்டு போகும்போது கரெக்டா அவன் பக்கத்துல வரவும் ஹீரோயின் மயங்கிடுறா. ஹீரோக்கா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஒருவேளை அந்த சாபம் பழிச்சுச்சா, ஹீரோயின் தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலும் சொல்லிட்டு பதறி போயிட்டு அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறான். அவங்கள செக் பண்ணி பார்த்த டாக்டரும் கொஞ்சம் அனிமிக்கா இருக்காங்க, அதனால தான் ஹீரோயின் மயக்கம் போட்டிருக்காங்க, மத்தபடி பயப்பட அளவுக்குலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினை கண் விழிச்சிடறா. அவ இழந்ததுமே எனக்கு என்னாச்சுன்னு கேட்டவா டக்குன்னு அந்த தாயத்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை பத்தி தான்
கேக்குறா. இதை தானே தெருன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த எடுத்து கொடுக்குறான். ஹீரோயினும் அதை வாங்கி இது ஸ்பெஷலா ரெடி பண்ண தாயத்து, இது என்னைக்குமே உங்களை பாத்துக்கோ, இதை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையில கொடுக்குறா. இப்பதான் ஹீரோ என்ன சொல்றானா, நீயுமே நான் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்கேங்கிறது உனக்கு தெரியும்ல, அது என்ன விஷயங்கிறத நீ தெரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்துச்சு. இன்னைக்கு எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவளை எங்க கூட்டிட்டு வரான்னு பார்த்தா, அந்த சீக்ரெட் ரூம் இருக்கு இல்லையா, உங்க தாத்தா யாருமே உள்ள போக கூடாதுன்னு சொல்லிருப்பாரு இல்லையா, அந்த சீக்ரெட் ரூமுக்கு தான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருக்கான். சோ ஹீரோவும் ஹீரோயினி கிட்ட இந்த மேத்யூ ஃபேமிலியில ஜெனரேஷனாவே ஒரு சாபக்கேடு இருக்கு. ஒவ்வொரு ஜெனரேஷனையும் பிறக்கிற ஃபர்ஸ்ட் பையனுக்கு இந்த சாபம் வந்து ஆக்டிவ் ஆகும். அதாவது 30 வயசுக்கு மேல அவனால உயிரோட இருக்க முடியாது. இந்த சாபத்தின் படி ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் பிறக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பையனுடைய விதி அவனுக்கு வரப்போற மனைவி விதியோட பிணைக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை 30 வயசுக்கு மேலேயும் உயிரோட இருக்கணும்னா 3 ஸ்டார் மோல் இருக்கக்கூடிய பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி 7 டேஸ் 7 நைட் வந்து அந்த பொண்ணு கூட ஸ்டே பண்ணணும். அப்பதான் இந்த சாபம் பிரேக் ஆகுன்னு சொல்றான். அதோட ஹீரோயினி கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். அவங்க பேரண்ட்ஸோடைய போட்டோ காட்டி, இவங்க தான் என்னுடைய பேரண்ட்ஸ், இந்த சாபத்துக்கு எதிராக போராட நினைச்சு கடைசியில ரொம்பவும் பரிதாபமா இறந்து போயிட்டாங்க. என் அம்மா அப்பா இறந்து போகும்போது எனக்கு 5 வயசு, அதுவும் என் கண்ணு முன்னாடி தான் 2 பேரும் இறந்து போனாங்கன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோயினும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அதோட ஹீரோடைய போட்டோ அங்க இருக்கு இல்லையா, அதை பத்தி கேக்குறா. இந்த எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் பண்ண கிடையாது, இது எல்லாமே என் தாத்தா என்ன வான் பண்றதுக்காக பண்ணது. ஒருவேளை என் பேரண்ட்ஸ் மாதிரியே நானும் அந்த விதியை எதிர்த்து போராட ட்ரை பண்ணனா கடைசியில என்னோட எண்டிங்கும் இந்த மாதிரி ட்ராஜடியா தான் இருக்குங்கிறத ஞாபகப்படுத்ததான் இந்த மாதிரி எல்லாம் அவர் பண்ணிருக்காருன்னு சொல்றா. இதெல்லாம் கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க தனியால் கிடையாது, உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்லி அவனை ஹக் பண்ணி ஆறுதல் படுத்துறா. சோ இதுக்கப்புறம் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுது. ஹீரோயினும் ஒரு நல்ல வைஃபா இருந்து ஹீரோவை ரொம்பவும் பார்த்து கேர் பண்ணிக்கிறா. அவனுக்கும் ஹீரோயின் கூட இருக்கும்போது ரொம்பவும் ஹாப்பியா இருக்கு. அவ கூட ஒரு நல்ல லைஃபை ரன் பண்ணிட்டு இருக்கா. எப்படியே போயிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் அவன் கண்ணை பத்தி அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள தான் கூட்டிட்டு வரா. என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள வரும்போது ஹீரோக்கு ஒரு வார்னிங் மாதிரி தானே இருந்திருக்கும். அதுவே அவனுக்குள்ள ஒரு பேட் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணியிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரூமை ஃபுல்லாவே டெக்கரேட் பண்ணியிருக்கா. அங்கங்க மெழுகுவத்தி கொளுத்தி அந்த ரூமே பயங்கரமா ஜொலிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோடைய அந்த மெமரியல் போட்டோ இருக்கு இல்லையா, அது இதுக்கு முன்னாடி சோகமா தான் இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா சிரிச்ச மாதிரி இருக்கு. அந்த ரூமோடைய பிரகாசத்தெல்லாம் பார்த்து ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ரூமுக்குள்ள வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பேட் வைப்ரேஷன் வந்திருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லான மொமெண்டா இருந்திருக்கும். ஆனா இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காது. உங்க லைஃப்ல இதுக்கப்புறம் நீங்க ஹாப்பியா மட்டும்தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ரொம்ப ஆறுதலா பேசி அவன் கையில ஏதோ தாயத்து மாதிரி எல்லாம் கட்டி விடுறா. அதோட ஹீரோ பேரண்ட்ஸ் போட்டோ முன்னாடியே அந்த ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி, இதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் இதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஹெல்த்தியா பயம் இல்லாம சந்தோஷமா இருக்கணும், அவர் உடல் ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு ஹீரோக்காக தான் ப்ரே பண்ணிக்கிறா. இதெல்லாம் பார்த்த ஹீரோவும் பயங்கர எமோஷனல் ஆகி அழுதுட்டு இருக்கான். இவமே இதுக்கப்புறம் உடலாலையும் மனசாலையும் ஆன்மாவாலையும் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கர எமோஷனலா அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா இந்த ஜியா தான் ஹீரோவை மீட் பண்ண வந்திருக்கா. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தேன்னு கேட்க, நீங்க தான் அந்த டெட்லைன் முடிகிற வரைக்கும் தானே அவ கூட இருப்பேன்னு சொன்னீங்க, அதான் இப்போ அந்த 7 டேஸ் முடிஞ்சிச்சுல, பேசாம அவளை வீட்டை விட்டு திறத்து விட்டுட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் பயங்கர கோவமா, அவ எங்கேயும் போக மாட்டா, ஏன் கூட தான் இருப்பா, அவளுடைய விதி கூட தான் என்னுடைய விதி பிணைக்கப்பட்டிருக்கு, அவ என்னுடைய வைஃப், என்னால ஒன்று மேரேஜ் பண்ணிக்க முடியாது, எனக்கு ஹீரோயின் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதை கேட்ட இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஹீரோடைய லைஃப்ல இருந்து மொத்தமா ஹீரோயினை விரட்டி ஆகணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல ஹீரோடைய தாத்தாவுக்கு பர்த்டே பார்ட்டி வரப்போது போல. அந்த பார்ட்டில ஹீரோயின் தம்பியை வச்சுதான் பெரிய ஃபன்னா பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோ தாத்தாவுக்கான அந்த பர்த்டே பார்ட்டில தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த வீட்டுல வேலை பார்க்குற அந்த பெரியவர் கூட தான் அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்கா. ஹீரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு, நம்ம போகலான்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் தான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஹீரோயினை பார்த்துட்டு அங்க வந்த கெஸ்ட் எல்லாம் இவ தான் ஹீரோவுடைய வைஃபா, அதுவும் இவ்வளவு பெரிய மேத்யூ ஃபேமிலிக்கு மருமகளா, எங்கம்மா உன் கிஃப்ட் எங்க, உன் தாத்தாவை பார்க்க வரா, இப்படிதான் வெறும் கையோட வருவியான்னு கேட்டு எல்லாரும் ஒரு மாதிரி ஹீரோயினை சீப்பா பேசிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோடைய தாத்தாவுக்கு தான் ஹீரோயினை பார்த்தாலே பிடிக்காது இல்லையா, அதனால அவர் பாட்டுக்கு உருன்னு தான் இருக்காரு. இங்க ஹீரோயினும் யார் சொன்னது நான் தாத்தாக்காக கிஃப்ட் எடுத்துறேன்னு, நான் என் கைப்பட நானே பண்ண எம்ப்ராய்டிங் ஒர்க் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்மேட் எம்ப்ராய்டிங் ஒர்க்கை தான் எடுத்து காமிக்கிறா. அதை பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் பிடிங்கி இதெல்லாம் ஒரு கிஃப்டான்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு ஹீரோயினை பயங்கரமா அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. இந்த ஜியாவும் அங்கதான் இருக்கான். இதுதான் சான்ஸ், தாத்தா அவ வேணா உங்களுக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா நான் உங்களுக்காக எவ்வளவு பெரிய கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பெயிண்டிங் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இந்த போல்டுக்கும் பயங்கர ஹாப்பியா இருக்கு. அதுலயே சுத்தி இருந்தவங்களாம் அதை பார்த்துட்டு இது எவ்வளவு எக்ஸ்பென்சிவான டிராயிங் தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஹீரோயினுக்கு ஒரு தரதல தம்பி இருக்கான் இல்லையா, அவன் தான் கையில கத்தியோட அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. கண்டிப்பா இவன் ஏதோ ஏழ்றை எழுக்க தான் வந்திருக்கான்னு நினைச்சு ஹீரோயினும் இங்க எதுக்கு வந்தா, முதல்ல இங்க இருந்து கிளம்புறான்னு சொல்லிட்டு இருக்கா. பர்த்டே பார்ட்டிக்கு வந்தவங்களா இப்படிதான் விரட்டி அடிப்பீங்களான்னு சொல்லிட்டு இவனும் நக்கலா பேசிக்கிட்டே உள்ள வரா. அப்படி வரும்போது அந்த ஜியாவை பார்த்து கண்ணை காமிச்சிட்டே போறான். வந்தவன் டக்குன்னு தாத்தாவுடைய கழுத்திலே கத்திய வச்சிடறான். எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஒழுங்கா அவரை விடுறான்னு சொல்லிட்டு ஹீரோயினை எவ்வளவோ சொல்லிட்டு இருக்கா.
இருக்கா. ஏண்டி நீ மட்டும் ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலியில மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்ப, நாங்க மட்டும் கடனாளியா இருந்து கஷ்டப்படணுமா? நான் கேம்லிங் விளையாண்டு 600 மில்லியன் எனக்கு கடன் இருக்கு, ஒழுங்கா அந்த பணத்தை எல்லாம் கொடு, அப்பதான் இவரை விடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். பணம் எல்லாம் எதுவும் தர முடியாது, ஒழுங்கா அவரை விட்டுட்டு வெளியில போடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பணம் இல்லைன்னா இந்த ஆளு கதையை இப்பவே முடிக்க போறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவரை குத்த போறான். டக்குன்னு ஹீரோயினும் அந்த கத்தியை வந்து பிடிச்சி அவ கையில பயங்கரமா ரத்தம் கொட்டிட்டு இருக்கா, ஃபோர்ஸ் பண்ணி அந்த கத்தியவும் பிடிங்கிடுறா. அதை பார்த்து சுத்தி இருந்த அந்த காசு பேசுறவங்க எல்லாம், பாத்தியா எவ்வளவு தைரியம் தான், இவங்க 2 பேரும் பிளான் போட்டு இந்த மாதிரி தாத்தா கிட்ட இருந்து பணத்தை பறிக்க இந்த மாதிரிலாம் டிராமா பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, இன்னொருத்தவங்க இவங்க 2 பேரையும் சும்மா விடக்கூடாது, போலீஸ் கால் பண்ணி இப்பவே பிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்ட தாத்தாவும் டென்ஷன் ஆகி எல்லாரையும் வாய முடுங்கன்னு சொல்லி கத்தி விட்டுறாரு. அதோட ஹீரோயின் தான் உயிரை காப்பாத்தா அவ கையில ஹர்ட் ஆனது கூட அவருக்கு தெரியல. என்ன சொல்றாருன்னா, எவ்வளவு தைரியம் தான் உன் தம்பியை வச்சு என்ன கொலை பண்ண பார்த்திருப்ப, இதுக்கப்புறம் நீ இந்த ஃபேமிலியில மருமகளா இருக்க தகுதியே இல்லாதவன் சொல்லி அவனையும் அவளையும் பிடிச்சு வெளியில தள்ளுங்கன்னு சொல்ல, அங்க இருக்கிற காட்ஸும் ஹீரோயினையும் அந்த பையனையும் பிடிச்சு வெளியில இழுத்துட்டு வந்து தள்ளுறாங்க. அப்படி தள்ளிவிட்ட ஹீரோயினும் கீழே விழ போக கரெக்டா ஹீரோ தான் வந்து அவளை தாங்கி பிடிக்கிறான். ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்க அவ கையை பார்த்துட்டு, என்னாச்சு கையில ஏன் இந்த அளவுக்கு காயமா இருக்குன்னு கேட்கும் போது, உள்ள நடந்தது பத்தி எல்லாம் சொல்லாம கத்தி தெரியாம கையில பட்டுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினை இழுத்துட்டு வந்து வெளியில தள்ளல அந்த தாத்தாவுடைய சர்வெண்ட்டோ, இது எல்லாமே தாத்தாவுடைய ஆண்டர், அவர் சொல்லிதான் இந்த பொண்ணு நாங்க வெளியில பிடிச்சு தள்ளணும்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவுக்கு செம்ம கோவம் வந்துடுது. அவ கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போய், என் வைஃபை யாரு ஹியூமிலேட் பண்ணது, யாரு இந்த மாதிரி அவளை ஹர்ட் பண்ணதுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். உடனே இந்த ஜியா என்ன சொல்றானா, ஹீரோயின் தம்பி தான் இங்க வந்து பெரிய பிரச்சனையை பண்ணி விட்டான், அவன் தான் தாத்தாவுடைய கழுத்துல கத்திய வச்சான், அப்பதான் இவ அவனை ஸ்டாப் பண்ண போனா இந்த மாதிரி அவ கையில கிழிச்சுது, இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இங்க பெரிய பிரச்சனையை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்ல, அதை கேட்ட ஹீரோ ஃபர்ஸ்ட் கேள்வி, இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணியான்னு அவளையே ப்ளேம் பண்றான். என்ன நீங்க என் மேலே சந்தேகப்படுறீங்களா, நான் இதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா நடிச்சு சீன் போட்டுட்டு இருக்கா. உடனே இந்த தாத்தாவும், இவளால என்னுடைய பர்த்டே பார்ட்டியே இன்னைக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு, ஆனா நீ இப்ப கூட அவன் மேலதான் அக்கறையா இருக்கேன்னு கேட்டு ஹீரோவை தேடிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவும், தாத்தா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, இவ என்னுடைய வைஃப், எனக்கானவ, நான் இருக்கும் போது என்னுடைய வைஃபை யாராலையும் புள்ளி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அதோட அந்த ஜியா இருக்கா இல்லையா, அவளுமே இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ட்ரிக் வேலை எல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளோ என்ன நீங்க மறுபடியும் என்னையே ப்ளேம் பண்றீங்களே, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றான், ஹீரோயின் தம்பிக்கு இந்த வீட்டு அட்ரஸை நீ தான் கொடுத்தங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ இதுக்கப்புறமும் இந்த மாதிரியான ட்ரிக்கான வேலையெல்லாம் பண்ற வேலை வச்சுக்காதன்னு சொல்லி அவளை வார்ன் பண்ணிட்டு, அதோட மறுபடியும் அந்த தாத்தா கிட்ட, இங்க பாருங்க தாத்தா, உங்களுக்கு என் வைஃபை பிடிக்கலங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா நீங்க இந்த வீட்டை விட்டு அவளை திறத்து நினைச்சீங்கன்னா என்னையுமே நீங்க வீட்டை விட்டு திறத்தி ஆகணும், அவ இல்லாத இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது, என்னுடைய வைஃப் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்டபனா பேசிட்டு இருக்கும் போது, அந்த தாத்தாவும் பயங்கர டென்ஷனா, இவளுக்காக என்னைய நீ எதிர்த்து பேசுறியான்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. ஹீரோயினும், எனக்காக உங்க தாத்தா கிட்ட நீங்க பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கும் போது திடீர்னு மயக்க வந்து அந்த இடத்துல விழுந்துறா. உடனே ஹீரோவும் பதறி போயிட்டு டாக்டர் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயினை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துறாரு. அந்த வீட்டுல வேலை பார்க்குற பெரியவரும், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க மாஸ்டர், மேடமுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஆறுதல் படுத்திட்டு இருக்கும் போது ஹீரோயினை செக் பண்ணி பார்த்த டாக்டரும் வெளியில ஓடி வந்து, வாழ்த்துக்கள் மிஸ்டர் மேத்யூ, உங்க வைஃபை பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்ல, அதை கேட்டு ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. சந்தோஷத்துல அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அந்த வேலை பார்க்குறவர்கிட்ட, இந்த மொத்த உலகத்துக்கு சொல்லுங்க நான் அப்பாவாக்க போறேன்னு, அதோட நம்ம கம்பெனில வேலை பார்க்குறவங்க வீட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த மாசம் டபுளா சேலரி ஏற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு, அதோட குழந்தைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பெஸ்டா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்க அவருமே சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோயினும் வெளியில வரா, நீ என்ன அப்பாவாக்கிட்ட, நான் அப்பாவாக போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறான். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை பையனா இருந்தா இந்த ட்ரெஸ், பொண்ணா இருந்தா இந்த ட்ரெஸ்ன்னு, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை போட போற ட்ரெஸ் எல்லாம் இப்பவே வாங்கிட்டு வந்து வைக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நான் கடவுள் கிட்ட ப்ரே பண்ணது கடவுளுக்கு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் இல்ல 3 பேர் ஆகிட்டோம், நம்ம ஃபேமிலி இப்பதான் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவ வயித்துல கையை வச்சு அந்த குழந்தைய பத்தி ஃபீல் பண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்கா. நீயுமே எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், இன்னைக்கு எனக்கு எவ்வளவு பெரிய பொசிஷனை கொடுத்துருக்க தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நன்றி சொல்றான். எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குங்க, ஒருவேளை இது கனவா இருந்தா இந்த கனவுல இருந்து நான் விழிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, நம்ம ஃபேமிலி இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். இவங்க சந்தோஷத்துல தீய வைக்கிற மாதிரி அடுத்து ஒரு பெரிய சம்பவமா நடக்குது. அந்த வீட்டுல வேலை பார்க்குற மெய்டு பொண்ணு ஹீரோயின் பேர் போட்ட ஒரு மெமரியல் வுட்டை கையில வச்சிருக்கா. அதை பார்த்த ஹீரோவும் செம்ம டென்ஷன் ஆயிட்டா. இதை எதுக்கு பண்ண, யார் சொல்லி பண்ணன்னு சொல்லி மிரட்டி கேட்கும் போது அவ்வளோ செம்ம பயத்தோட, என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், எனக்கு எதுவும் தெரியாது, இது எல்லாத்தையும் தாத்தா தான் பண்ண சொன்னாரு, அவர் சொல்லிதான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்றா. இந்த கிழ போல்டுக்கு வேற வேலையே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பயங்கர கோவத்தோட அவங்க தாத்தாவை தான் பார்க்க போறான். அங்க போய் பார்த்தா இந்த லூசு தாத்தாவும் ஹீரோயின் இறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு என்னெல்லாம் ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையும் இப்பயே பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இதுக்கு முன்னாடி ஹீரோவுக்கு மெமரியல் ஃபுட் எல்லாம் வச்சிருப்பாரு இல்லையா, அதே
மாதிரி ஹீரோயினுக்கும் அவ இறந்ததுக்கு அப்புறம் வைக்கக்கூடிய அந்த மெமோரியல் போட்டோலாம் இப்பவே வச்சிட்டு இருக்காரு. அதை பார்த்த ஹீரோவும், தாத்தா உங்களுக்கு வேற வேலையே இருக்காதா, எதுக்கு எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி பண்ணி எங்களை பீதியாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இப்பதான் இந்த தாத்தாவும் இன்னொரு பெரிய சீக்ரெட் சொல்றாரு. இங்க பாருப்பா, நீ என்னதான் அந்த பொண்ணு கூட 7 days 7 night ஒன்னா வாழ்ந்தாலும் இன்னுமே உன்னுடைய அந்த சாபம் பிரேக் ஆகல. அதாவது இப்போ ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா இல்லையா, அவ வயித்துல வளர உன்னுடைய வாரிசு அவ பெத்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சாபம் உன்னை விட்டு போகும், முழுசா கம்ப்ளீட் ஆகும்னு சொல்றாரு. அப்போனா என்ன சொல்றீங்க, இந்த குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் என்னை விட்டு போயிடுவாளா, இறந்து போயிடுவாளான்னு கேட்க, நீ கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்க. ஹீரோயின் உன்னுடைய வாரிசாவை பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா இந்த உலகத்தை விட்டு போயிடுவா, இறந்து போயிடுவான்னு சொல்றாரு. எதுக்காக இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லாம இப்ப சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். உடா முட்டாள், முன்னாடியே சொல்லியிருந்தனா நீ அவளை பிரெக்னென்ட் ஆக்கிருப்பியா, அதனாலதான் இப்ப சொன்னேன்னு சொல்லி நம்பியரை விடவும் பயங்கர வில்லத்தனமா பேசிட்டு இருக்காரு. இப்போ ஒன்னும் கெட்டு போகல, அவ அந்த குழந்தைய பெத்து எடுக்க மாட்டா, நான் அவளை சாங்க விட மாட்டேன்னு சொல்ல, இந்த தாத்தா ஹீரோடைய கணத்திலே பலார்னு அரைஞ்சிட்டு உன்னுடைய உயிரை நீ ரிஸ்க்ல வச்சு அவ உயிரை காப்பாத்த போறியா, ஒழுங்கா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவனை வான் பண்ணிட்டு இருக்காரு. நீயுமே என்னுடைய வைஃப் எந்த காரணத்து கொண்டோ நான் அவளை சாங்க விட மாட்டேன்னு பயங்கர ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினிக்காக விளக்கு ஏத்தி வச்சிருக்காரு, அதையுமே எட்டி உதச்சு தள்ளிட்டு, இதுக்கப்புறம் ஹீரோயினிக்கு எதிரா அவ சாகணும்னு நினைச்சு எதையுமே பண்ணாதீங்க, ஒருவேளை அப்படி நீங்க பண்ணனீங்கன்னா உங்க பேரனை நீங்க வேற விதமா பாப்பீங்கன்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு போறான். நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹீரோயினுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்ப கூட ஹீரோயின் வார்த்தைக்கு வார்த்தை அவ வயித்துல வளர அந்த குழந்தைய பத்தி தான் பேசிட்டு இருக்கா. இத்தனை வருஷத்துல இப்பதான் நான் தனியா இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, குழந்தையுடைய பிரசன்ஸை என்னால உணர முடியுது, இந்த குழந்தை நல்லபடியா இந்த உலகத்துக்கு வந்து அந்த அம்மான்னு கூப்பிடுற அந்த சத்தத்தை கேட்கறதா இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற பெரிய ஹாப்பினஸ் சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடிலாம் ஹீரோயின் குழந்தைய பத்தி பேசினாலே ஹீரோவும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுவான் இல்லையா, இப்ப பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கான். அவன் முகம் சோகமா இருக்கிறத பார்த்த ஹீரோயினும், என்னாச்சுங்க உங்களுக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுல விருப்பம் இல்லையா, எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கீங்கன்னு கேட்க, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா நான் ஹாப்பியா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் எதுக்கு உங்க முகம் இவ்வளவு டவுனா இருக்கு, உங்க முகத்துல ஏதோ ஒரு வருத்தம் தெரியுதுன்னு கேட்க, ஹீரோடைய மைண்ட் ஃபுல்லா அந்த தாத்தா சொன்ன வார்த்தைகள் தான் ஓடிட்டு இருக்கு. இங்க பாரு நியோமி, எனக்கு உன்னை பத்தியும் நம்ம குழந்தை பத்தியும் தான் கவலையா இருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கான். எதுக்கு இப்ப கவலைப்படுறீங்க, பாருங்க நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன், நம்மளுக்கு பிறக்க போற நம்ம குழந்தையும் கண்டிப்பா ஹெல்தியா தான் பிறக்கும், எதை நினைச்சு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நடக்க போறது என்னன்னு தெரியாமலையா அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த ஜியாவை பக்கம் தான் வந்திருக்கான். ஆக்சுவலி இந்த ஜியாவுமையா அதே வீட்டுல தான் இருக்கா போல, அவங்க வீடு ரொம்ப பெரிய பேலஸ் மாதிரி இருக்கு. சோ அதுல ஒரு போர்ஷன்ல தான் இவ தங்கி இருக்கா. அவகிட்ட வந்து ஹீரோயின் இப்போ பிரெக்னெண்டா இருக்கா, சோ இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டுல ஸ்டே பண்றது அந்த அளவுக்கு நல்லதா இருக்காதுன்னு நினைக்கிறேன், சீக்கிரமாவே இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ உண்மையிலே நீங்க என்ன கைவிட போறீங்களா, நான் உங்களால தானே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குத்தி காட்டி பேசிட்டு இருக்கா. இவ கேட்கறதுக்கு ஹீரோவும், எனக்கு தெரியும் நீ என் உயிரை காப்பாத்த போய் தான் நீ இந்த மாதிரி இருக்கன்னு, ஆனா அதுக்கு பதில் நான் உனக்கு எவ்வளவு வேணாலும் ரீபே பண்ண தயாரா இருக்கேன், ஆனா அதுக்காகலாம் என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, இந்த லைஃப்ல ஹீரோயின் தான் எனக்கு முக்கியம், அவ தான் என்னுடைய வைஃப், அது மட்டும் இல்லாம ஹீரோயின் எனக்காக நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா, இதுக்கப்புறமும் என்னால அவளை டவுன் ஆக்க முடியாது, அவ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறான். சரி நீங்க சொல்றபடியே நானும் இங்க இருந்து கிளம்பிடுறேன், ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கு, லாஸ்டா இங்க இருந்து நான் போகிறதுக்கு முன்னாடி உங்க கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், எனக்காக நீங்க ஒரு டின்னர் கொடுப்பீங்களான்னு கேட்க, அதுக்கு அவனுமே சரின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா டின்னருக்காக ஒன்னாதான் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. எவ்வளவு அப்படியே அவங்க கிட்ட பேசிக்கிட்டே அவன் கையை பிடிக்கிறா, ஆனா அவன் பாத்தீங்கன்னா அப்ப கூட அவளை அவாய்ட் பண்ணிட்டு கையை தட்டி விட்டுறான். அந்நேரம் பார்த்து ஹீரோயின் வேற அவ ரூம்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்த இந்த சியாவும் ரொம்ப கன்னிங்கா ஹீரோ கிட்ட, ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கிட்ட சொல்லணும், கொஞ்சம் கீழே குனிங்க, கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் அப்ப கூட கிட்ட வராம அமைதியா தான் உட்காந்துருக்கான். இங்க பாருங்க ப்ளீஸ் கெஞ்சி கேட்கிறான், கொஞ்சம் கிட்ட வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கா. சரின்ட்டு என்ன விஷயம் கேட்டு இவனும் அவன் பக்கத்துல போக, அவ பாத்தீங்கன்னா இதுதான் சான்ஸ், அவனை இழுத்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதை இந்த பக்கமா நின்னு பாக்குற ஹீரோயினுக்கு ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல வேலை பார்க்குற ரெண்டு மெய்டுங்களும் இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கதான் இருந்தாங்க, இப்போ திடீர்னு ஹீரோயின் வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு காசி பேசிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அப்ப அவங்க சொன்னது எல்லாம் உண்மைதான் போல, உண்மையிலே ஹீரோவும் இந்த சியாவும் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. ஆனா உண்மையிலே எங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னா, என்ன பண்ற ஒழுங்கா என்ன விடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். ஆனா அந்த சியாவும் நான் லாஸ்டா அவங்க வீட்டை விட்டு போக போறேன், இது என்னுடைய கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கத்துல இருந்து பாக்குற ஹீரோயினுக்கு ஹீரோ அவகிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் தெரியாது, அவரை பிடிச்சி ஃபோர்ஸா கிஸ் பண்ற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். சோ ஹீரோ இதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்காக என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அவ ரூமுக்கு போயிடுறா. ஹீரோயின் அங்கிருந்து உள்ள போக ஹீரோவை அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, என்ன பண்ற உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையான்னு சொல்லி அவளை தேடிட்டு அங்கிருந்து வெளியில போயிடுறா. பாவம் ஹீரோயின் அவ பார்த்ததெல்லாம் உண்மை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயினை பார்க்க இந்த ஜியா தான் வரா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உண்மையை சொல்ல போனா ஹீரோ உண்மையிலே என்ன மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கா, நீ ஜஸ்ட் அவனுக்கு ஒரு டைம் பாஸ் மட்டும்தான், அவனுக்கு நீயும் சரி உன் வயித்துல வளர இந்த குழந்தையும் சரி முக்கியமே கிடையாது.
கிடையாது, ஆக்சுவலி நீ ஒரு டூல் மாதிரி தான், அதான் அவன் உயிரை காப்பாத்துற ஒரு டூல் மாதிரி தான் சொல்லிட்டு ஹீரோ பேசுன மாதிரியான ஒரு ஆடியோ ரெக்கார்டை ஹீரோயின் கிட்ட ப்ளே பண்ணி காமிக்கிறா. அந்த ஆடியோவில் ஹீரோ அந்த ஜியா கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. ஹீரோயின் எனக்கு முக்கியமே இல்லை, நான் என்னைக்குமே ஒன்றை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இவ்வளவு பெரிய இந்த மேத்யூ ஃபேமிலிக்கு வாரிசுனா அது என்னைக்குமே ஓ மூலியமா பிறக்கிற குழந்தை தான். ஹீரோயின் வயித்துல வளர குழந்தை எனக்கு ஒண்ணுமே கிடையாது, இந்த ஃபேமிலிக்கு அது வாரிசாவும் இருக்காதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதை கேட்ட ஹீரோயினும் உண்மையிலேயே அந்த ஹீரோ தான் பேசிருக்கான்னு நினைச்சு அழுது கிட்டே அவ ரூமுக்கு ஓடிட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த வாய்ஸ் வந்து ஹீரோடிதான் கிடையாது, அது ஒரு ஃபேக்கான வாய்ஸ் தான். ஏஐ டெக்னாலஜி வச்சுதான் அந்த வாய்ஸவே அவ ரெடி பண்ணிருக்கா. சோ இவனும் தன்னுடைய பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்க. மேல ஹீரோடைய ரூம்ல பாத்தீங்கன்னா ஹீரோடைய தாத்தா தான் வந்திருக்காரு. அவர் ஹீரோடைய கன்னத்துல அடிச்சு ஏதாவது அந்த குழந்தைய பண்ணி தொலைச்சிடாத, அந்த குழந்தை பிறந்தா மட்டும்தான் இந்த சாபம் பிரேக் ஆகும், எதுவும் பண்ணிட்டாதான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. என்னுடைய சாபத்தை பிரேக் பண்ணணுங்கிறதுக்காக என்னுடைய வைஃபோட உயிரை என்னால பறிக்க முடியாது, எனக்கு ஹீரோயின் உயிரோட இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு தேவை. அவ உயிர் வாழணுங்கிறதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவேன், அதுக்கு அந்த குழந்தை தான் தடையா இருந்தா ஹீரோயின் வயித்துல வளர குழந்தைய கூட நான் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா இவன் அந்த குழந்தைய அழிச்சிருவேன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து அதை கேட்டுறா. சோ இவங்க முன்னாடி பேசின கான்வர்சேஷன் எதையுமே கேட்காம லாஸ்டா குழந்தைய அழிக்கிறேன்னு சொன்னதை மட்டும் கேட்டு ஹீரோயின் ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிறா. அப்போ அந்த ஜியா சொன்னது உண்மைதான் போல, இவருக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுல விருப்பம் இல்ல, இங்க இருந்தா கண்டிப்பா என் வயித்துல வளர குழந்தைய அழிச்சிருவான்னு சொல்லி அடுத்த செகண்டே அந்த வீட்டை விட்டே அவன் வெளியில போயிடுறா. எங்க ஹீரோவும் அந்த வீட்டுல வேலை பார்க்குற பெரியவர் கிட்ட நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க, ஹீரோயின் வயித்துல இருக்கிற குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது அப்போ அந்த வீட்டுல வேலை பார்க்குற மெய்டு ஓடி வந்து ஹீரோயின் வீட்டுல எங்கேயுமே இல்ல, அவங்க வீட்டை விட்டே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் அந்த ஆட்கள்கிட்ட சொல்லி அவ எங்க இருந்தாலும் தேடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கிட்ட இருந்தா கால் வருது. நீயுமே சொல்லாம கொல்லாம எங்க வீட்டை விட்டு போனன்னு கேட்க அதுக்கு ஹீரோயினும் நீங்க என் குழந்தைய பறிக்கணும்னு நினைச்சீங்கல்ல, என் குழந்தைய அழிக்கணும்னு நினைச்சீங்கல்ல, அதனாலதான் அந்த வீட்டை விட்டே வந்துட்டேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இங்க பாரு நீயுமே நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன். உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்க நம்ம குழந்தை பிறந்தா அது உன் உயிருக்கே ஆபத்தா, அந்த குழந்தை நமக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. மறுபடியும் என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. அப்படியே அவன் லைஃப்ல இதுக்கு முன்னாடி ஹீரோவை மீட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே ரொம்ப உடஞ்சு போய் வந்துட்டு இருக்கா. நீங்க தான் என்னுடைய உலகம் நினைச்சேன், ஆனா எதுக்காக என்கிட்ட போய் சொன்னீங்க, எதுக்காக என்ன ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமா அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா. அப்படி ஹீரோயின் அழுதுகிட்டே வரும்போது ஆப்போசிட்ல இந்த ஜியா தான் கார்ல வந்துட்டு இருக்கா. வந்தவன் நேரா ஹீரோயினை வந்து ஹிட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோயினும் கீழே விழுந்த வயித்தை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க. நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினியா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு வராங்க. அந்த நிலைமையில கூட தயவு செஞ்சு என் குழந்தைய காப்பாத்துறீங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது தெரிஞ்சு அடுத்த செகண்டே ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினை பார்க்க வந்துடுறா. வந்தது டாக்டர் கிட்ட ஹீரோயின் கண்டிஷனை பத்தி கேட்க இப்போ குழந்தையோட ஹார்ட் பீட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம நிறையவே பிளட் லாஸ் ஆனதெல்லாம் ஹீரோயின் உயிருமே கொஞ்சம் டேஞ்சர்ல தான் இருக்கு, குழந்தைய அபார்ட் பண்ணாதான் இவங்களுக்கு மேற்கொண்டு சிகிச்சை பார்க்க முடியும், அப்படி இல்லைன்னா ரெண்டு பேருமே நீங்க இழக்க வேண்டியதான்னு சொல்ல ஹீரோக்கும் வேற வழியே தெரியல. இப்போதைக்கு ஹீரோயின் தான் முக்கியம்னு சொல்லி குழந்தைய அபார்ட் பண்ண சொல்றான். அவன் எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அந்த டெசிஷனை எடுத்தாங்கிறத புரிஞ்சுக்க முடியாத ஹீரோயினும் அவளுடைய மொத்த வெறுப்பையும் ஹீரோ மேலதான் காமிக்கிறா. இந்த ஜென்மத்துல என் வாழ்க்கையில நான் வெறுக்கிற ஒரே ஆளு நீ தான் சொல்லிட்டு போறா. இங்க ஹீரோவோ என்ன மன்னிச்சிட, நீயுமே எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு நீ உயிரோட இருந்தா அதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வீட்டுல தான் இருக்கா. அவளுக்கு அந்த அபார்ஷன் எல்லாம் முடிஞ்சு ரெஸ்ட்ல இருந்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் கையில சில பேப்பர்ஸோட வரான். ஆக்சுவலி ஹீரோயின் ஹீரோவுக்கு டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பியிருக்கா போல. அதை படிச்சு பார்த்துட்டு என்ன இது என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன்னு கேட்க ஆமா எனக்கு உங்க கூட இருக்க விருப்பமே இல்லை, எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறா. நீ என்ன பண்ணாலும் சரி உன்னுடைய லைஃப் ஏன் கூட தான், என்னால உன்னை விட்டு பிரிய முடியாது, உனக்கு டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுறா. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நீங்க லவ் பண்ண அந்த ஜியா தான் உங்க பக்கத்துல இருக்காளே, அப்புறம் எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணிட்டு வந்தா இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் உங்களுக்கு வேணுங்கிறது தான் கிடைச்சிச்சு, என் குழந்தைய என்கிட்ட இருந்து பறிச்சிட்டீங்க, இப்போ உங்களுக்கு நிம்மதியா தானே இருக்கு, தயவு செஞ்சு நான் எப்பயாவது விட்டுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு நம்ம ரெண்டு பேருக்கும் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மேரேஜ் தானே ஆயிருக்கு, நாளைக்கே இந்த ஊர் உலகமே பாக்குற மாதிரி கிராண்டா ரிச்சுவலா மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் நீ என்னுடைய வைஃப் என்ன, அதுக்கப்புறம் நீயே நினைச்சாலும் என்னை விட்டு உன்னால பிரிஞ்சு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரியான சைக்கோன்னு சொல்லி இவளும் திட்டிட்டு இருக்கா. மறுநாளே பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப கிராண்டா ஹீரோக்கும் ஹீரோயினுக்குமான வெட்டிங்கான ப்ரிப்பரேஷனா நடந்துட்டு இருக்கு. ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிச்சு ஹாப்பியா கூட்டிட்டு வர இந்த ஜியாவை தவிர மத்தவங்க எல்லாருமே கிளாப் பண்ணி ஹீரோவையும் ஹீரோயினையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரெண்டு பேருக்கும் மேரேஜுக்கான அந்த ப்ராசஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹீரோ கிட்ட கேட்கும் போது எனக்கு ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம்னு சொல்லிட்டு அதுக்கான உறுதிமொழியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அடுத்ததா ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது அவ பாத்தீங்கன்னா டக்குன்னு கன் எடுத்து ஹீரோட இடுப்புல வச்சிடறா. அதை பார்த்து மொத்த பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஜியாவும் என்ன பண்ணிட்டு இருக்க பைத்தியக்காரி, கண்ணை கீழே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா.
ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல, அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். பரவாயில்லையே, என்னுடைய கன் எடுத்து என்ன சுடுற அளவுக்குலாம் உனக்கு தைரியம் வந்துச்சான்னு கேட்க, என் குழந்தைய என்கிட்ட இருந்து பறிச்சல, இன்னைக்கு அதுக்கான ரீப்பே உனக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த கன்னை இங்க வச்சு சுட்டாலாம் சாக மாட்டாங்க, இங்க வச்சு ஷூட் பண்ணாதான் உயிர் போகும்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து நெஞ்சில வச்சு சுடு சுடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவ அலற சத்தத்திலே ஹீரோயினுக்கு கையெல்லாம் ஷிவராக ஆரம்பிக்குது. எதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறா. நீ தானே சொன்னா என்ன கொல்ல போறேன்னு, கொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வரா. இவளால அவனை ஷூட் பண்ண முடியல, கண்ணை தூக்கி போட்டுட்டு அழுதுட்டு இருக்கா. நான் அவளை ஹக் பண்ணி என்ன ஷூட் பண்ற அளவுக்குலாம் உனக்கு தைரியம் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நம்ம 2 பேருக்கும் இன்னைக்கு மேரேஜ் ஆக போது வந்தவனுடைய உறுதிமொழியை சொல்லுன்னு சொல்லி கூப்பிடுறான். பாவம் அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க வந்தா அந்த ஃபாதர் தான் பயந்து போயிருக்காரு. ஏமா தயவு செஞ்சு உன்னுடைய உறுதிமொழியை சொல்லுமா, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் வேற வழியே இல்லாம எனக்கு இந்த மேரேஜ்ல சம்மதம், நான் அவரை மேரேஜ் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான உறுதிமொழியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அங்க வந்த கெஸ்ட் எல்லாம் என்னடா இது வித்தியாசமான மேரேஜா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. நைட் ஆகுது. ஹீரோ அவன் ரூம்ல உட்காந்துருக்கும் போது ஹீரோயின் வரா. உனக்கு இந்த ரூம்ல இருக்க கம்ஃபர்டபுளா இல்லனா நீ உன்னுடைய ரூம்ல இருந்துக்கோ, தனியாவே இருந்துக்கோன்னு சொல்றான். எவ்வளவு அவன் மேல போடுந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு, உங்களுக்கு வேணுங்கிறது எக்ஸாக்டா இதுதானே, இதுக்கு தானே என் குழந்தைய எங்கிட்ட இருந்து பறிச்சிங்க, என்ன மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்க, அதான் உங்களுக்கு வேணுங்கிறத நான் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனை அப்ரோச் பண்றா. மறுபடியும் ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆயிட்டானா கண்டிப்பா உயிருக்கே அது ஆபத்து ஆயிடுன்னு சொல்லிட்டு அவனும் அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு முதல்ல என் ரூமை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சு உங்களுக்கு வேணுங்கிறது இதுதானே, அப்புறம் எதுக்கு என்ன போக சொல்றீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அவனை போயிட்டு அப்ரோச் பண்ணிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் ஹீரோயினியா டைட்டா ஹக் பண்ணி, எனக்கு வேணுங்கிறதுலாம் இது மட்டும்தான், எனக்கு இந்த மாதிரி உன் கூட லைஃப் லாங் ஒன்னா இருக்கணும், நீ என் பக்கத்துல இருந்தா போதும், மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி நான் எதையுமே உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலன்னு சொல்றான். ஹீரோயினுக்கா எதுக்கு இப்படி ஹீரோ பேசுறான், என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒண்ணுமே புரியல. எதுவுமே பேசாம ஒரு மாதிரி ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கா. இங்க பாரு நியோமி, நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நீ ஃபர்ஸ்ட் தூங்குன்னு சொல்லிட்டு அவளை படுக்க வச்சு அவளை தூங்க வச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுக்கு தலையெல்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அந்த ரூமை விட்டு வெளியில வரா. அப்போ அந்த வீட்டுல வேலை பார்க்குற அந்த சர்வன்ட் இருக்காரு இல்லையா பெரியவர், அவர் மறுபடியும் ஹீரோ கிட்ட வந்து, என்னாச்சுங்க மாஸ்டர், மறுபடியும் அந்த கோர்ஸ் உங்களுக்கு ஆக்டிவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அந்த பொண்ணு கூட போயிட்டு ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்றாரு. இல்ல எனக்கு நியோமி உயிரோடு இருக்கணும், அதுதான் முக்கியம், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நானே என்ன பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு டாக்டர் வர சொல்லுங்க, அவகிட்ட இதை பத்தி எதையுமே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பெரியவரும் ரொம்ப வருஷமா ஹீரோடைய வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு, ரொம்ப விசுவாசமான ஆளு, அதனால ஹீரோ கஷ்டப்படுறத இவரால பார்க்க முடியல. எனக்கு என் மாஸ்டரோட உயிர் தான் முக்கியம், இப்பவே இதுக்கு நான் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவை தான் மீட் பண்ண போறாரு. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹீரோடைய தாத்தா ஹீரோ கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த சாபா விமோசனம் ஆகும், ஒழுங்கா அவ கூட சேர்ந்து குழந்தை பெத்துக்கோன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவும், நீங்க என்ன சொன்னாலும் அவ கூட நான் சேர்ந்து குழந்தை பெத்துக்க மாட்டேன், ஹீரோயின் உயிர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இவங்க பேசுற எல்லா கான்வெகேஷனையும் இந்த ஜியா ஒளிஞ்சிருந்து கேட்டுறா. எங்க தாத்தாவும் ஹீரோ கிட்ட இந்த சாபத்திலிருந்து விடுபட இன்னொரு பழைய மெத்தட் இருக்குன்னு சொல்றாரு. அது என்ன மெத்தடு, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க நான் செய்யறேன்னு சொல்லும் போது, நம்ம மேத்யூ ஃபேமிலியில ஒரு ரெக்கார்ட் இருக்கு, அதாவது மிட் நைட்ல நீயும் ஹீரோயினியும் ஒன்னா இருந்தீங்கன்னா அது மூலயமா அவ பிரெக்னென்ட் ஆனானா அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்றாரு. என்ன தாத்தா சொல்றீங்க, இது உண்மையாவான்னு கேட்க, ஆமாப்பா நான் சொல்றது உண்மைதான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோயினை தேடி தான் ஓடிட்டு இருக்கான். ஆனா இந்த தாத்தா பாத்தீங்கன்னா வில்லத்தனமா ஹீரோவை பார்த்துட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிடுப்பா, எனக்கு வேற வழி தெரியல, என் பேரன் உன்னுடைய உயிர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஒரு ஹீரோ கிட்ட மறுபடியுமே போய் தான் சொல்லியிருக்காரு போல. இந்த பக்கம் ஹீரோவும் பயங்கர ஹாப்பியா ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து, ஃபைனலா எல்லாத்துக்குமான சொல்யூஷனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உன்னுடைய ஆசை நிறைவேற போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினி அந்த சீக்ரெட் ரூமுக்கு தான் கூட்டிட்டு வராரு. இந்த சீக்ரெட் ரூமுக்கு எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறா. எங்க வச்சுதானே என் மேல உனக்கு ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு, அதனால தான் நம்ம லைஃபா மறுபடியும் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லி, இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் நம்மள பிரிக்க முடியாது, ஃபைனலா உன்னுடைய ஆசை நிறைவேறுச்சுன்னு சொல்லி ஹீரோயின் கையில அவரு கடிக்க மாதிரியே ஒரு பேண்ட் மாதிரியான அந்த தாயத்தை கட்டி விடுறாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வேணா உங்களை விட்டு நான் பிரியவே கூடாதுன்னு ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனா எப்போவே என்னுடைய மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஆசை என்ன தெரியுமா, உங்களை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சு போகணுங்கிறது மட்டும்தான் சொல்லிட்டு ஹீரோ கட்டி விட்டு அந்த தாயத்தை கழட்டி போட்டுறா. நீயுமே என்ன பேசுற, நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது, நீ ஏன் நினைச்சாலும் என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது, உன்னுடைய விதி ஆல்ரெடி என் விதியோட பிணைக்கப்பட்டாச்சு, நீ என்னைக்குமே எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் மறுபடியும் பிரெக்னெண்டா இருக்கா. அவ வயித்துல காதை வச்சு கேட்டுட்டு நான் அப்பாவாக போறேன், எனக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் முகத்துல எந்தவித ஹாப்பினஸ் இல்ல, ஒரு மாதிரி சோகமா தான் உட்காந்துருக்கா. அவ சோகமா இருக்கிறதால பழசெல்லாம் நினைச்சுதான் இந்த மாதிரி சோகமா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இங்க பாரு நியோமி, நம்ம பழச எல்லாத்தையும் மறந்துடலாம், நமக்குன்னு குழந்தை வரப்போது, இதுக்கப்புறமாவது நம்ம ஹாப்பியா இருக்கலாம்னு
வேணாம்னு சொல்லிட்டு அவளை கன்சோல் பண்ணிட்டு இருக்கா. இவனும் சரிங்கன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. ஆனா அடுத்த சீன்ல பார்த்தா இந்த குழந்தை தனக்கு வேணான்னு முடிவு பண்ணி குழந்தைய அபார்ஷன் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. அந்த டாக்டரும் ஹீரோக்கு தெரிஞ்ச டாக்டர் ஆச்சா, அதனால ஹீரோயினே கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்றோம், அப்ப உள்ள வாங்கன்னு சொல்ல அவளுமே இருந்து வெளியில போயிடுறா. அவங்க வெளியில போன அடுத்த செகண்டே ஹீரோக்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, அதோ அபார்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு ஹீரோ கிட்ட போட்டு கொடுத்துறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துலயே அங்க ஹீரோ வந்துடுறான். என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறா. சோ வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் கிட்ட உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்கும் தானே, அப்புறம் இதுக்காக இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்தான்னு கேக்குறா. எனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்கும் தான், ஆனா ஓ மூலியமா வர இந்த குழந்தை எனக்கு வேணாம். ஒருவேளை இந்த குழந்தை மட்டும் பிறந்ததுன்னா லைஃப் லாங் என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு போக முடியாது. இந்த குழந்தைக்காகவது உன் கூட நான் சேர்ந்து வாழ்ந்துதாகணும். அதனாலதான் இந்த குழந்தை வேணான்னு முடிவு பண்ணி அபார்ட் பண்ண போனேன். உன் கூட சேர்ந்து வாழ்ந்த இந்த வாழ்க்கையே எனக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்கு. கெட்ட கனவு கூட கிடையாது, அது ஒரு நரகமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு இருக்கா. நீ என்ன நினைச்சாலும் என்னை விட்டு போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு இவனும் அவகிட்ட ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு கன் எடுத்து அவன் மேல வச்சிடறா. ஓ மறுபடியும் என்ன ஷூட் பண்ண பாக்குறியா, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்க, உண்மைதான் உன்னை ஷூட் பண்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லதான், ஆனா என்ன நானே ஷூட் பண்ணிக்க எனக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவ தலையில வச்சிடறா. இவன் செம்மையா பயந்து போயிடுறா. அது ஒண்ணு விளையாட்டு பொருள் இல்ல, ஒழுங்கா கண்ணை கீழே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல என்னால முடியாது, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீ என்னை விடவே மாட்டேன், உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போகிறதுக்கு இதுதான் எனக்கு இருக்கிற ஒரே வழின்னு சொல்லிட்டு அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா உன்னை நான் மீட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடி ட்ரிகர் அழுத்த போறா. கரெக்டா அவ ட்ரிகர் அழுத்துற நேரமா பார்த்து ஹீரோ அந்த துப்பாக்கியை தட்டி விட்டுட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறா. என்ன மன்னிச்சு நியூமி, எனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உன் வயித்துல வளர இந்த குழந்தை நல்லபடியா பிறந்ததுக்கு அப்புறம் நான் உன்னை ஃப்ரீ பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் உன் விருப்பம் போல என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிடலாம், தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, இதை மட்டும் நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, குழந்தை பிறந்ததும் குழந்தைய அவங்க கிட்ட கொடுக்க மாட்டேன், குழந்தைய என் கூடவே நான் தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்றா. சோ ஹீரோவும் இப்போதைக்கு அவளை சமாதானப்படுத்த சரின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அப்படியே சில மாதங்களும் போக ஹீரோயின் இப்போ நிறை மாதமா இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் வந்திருக்காங்க. அங்க சர்ஜரிக்கு ரெடி ஆயிடுச்சு, வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. எவ்வளவு அந்த ரூமுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட லேபர் பெயின் வர கொஞ்சம் டைம் ஆகும், அதெல்லாம் நீங்க வீட்டுக்கு போயிட்டு தாத்தாவை மீட் பண்ணி பேசிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. சரிமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் இந்த குழந்தை பிறந்ததும் மொத்தமாவே உங்க லைஃபை விட்டு நான் குழந்தை தூக்கிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்த ஹீரோவும் அந்த வீட்டுல வேலை பார்க்குற மேடுங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க காசு பேசிட்டு இருக்கத கேக்குறா. அப்படி அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, அந்த மேடையில ஒரு பொண்ணு சீக்கிரட் ரூம் பக்கமா போனானா. அப்போ ஹீரோடைய தாத்தா ஹீரோயின் போட்டோ முன்னாடி நின்னு, இந்த குழந்தை பிறந்ததுமே நீ இறந்து போயிடுவ, நீ இறக்க மாட்டேன்னு என் பேரங்கிட்ட நான் போய் தான் சொன்னேன், உண்மையை சொல்ல போனா நீ இந்த குழந்தைய பெத்தெடுத்தா மட்டும்தான் இந்த சாபத்துல இருந்து விமோச்சனம் கிடைக்கும், இந்த சாபம் வந்து பிரேக் ஆகணும்னு சொன்னதா அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காளுங்க. அதை கேட்ட ஹீரோவும் நேரா அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு, அப்போ மறுபடியும் நீங்க என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல, என்கிட்ட போய் சொன்னீங்களா, குழந்தை பிறந்ததும் என் வைஃப் இறந்து போயிடுவாளா, உண்மையா சொல்லுங்கன்னு கேட்க, ஆமாண்டா நான் உன்கிட்ட போய் தான் சொன்னேன், இந்த மேத்யூ ஃபேமிலியோட விதியை யாராலையும் மாத்த முடியாது, உன் வைஃப் அந்த குழந்தைய பெத்தெடுத்து அடுத்த செகண்டே இறந்து போயிடுவான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுது. எனக்கு இந்த விதி மேலாம் எந்த நம்பிக்கையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேடிதான் ஓடி வந்துட்டு இருக்கா. எங்க ஹீரோயினும் லேபர் பெயின்ல துடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த டாக்டர் மாதிரி வேஷத்துல வந்தா அந்த ஜியா, உன் குழந்தை இந்த உலகத்தை பார்க்க எவ்வளவு உன்னை கஷ்டப்படுத்துது பாத்தியான்னு சொல்லிக்கிட்டே அவன் முகத்துல இருந்த மாஸ்க கலற்றா. அவளை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. நீ எப்படி இங்கன்னு கேட்க, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போக தான் வந்த, ஹீரோ ஃபேமிலியில இருக்கிற அந்த சாபம் விலகணும்னா அதுக்கு உன் வயித்துல இருக்கிற இந்த குழந்தை பிறந்தாகணும், இந்த குழந்தை பிறந்த அடுத்த செகண்டே நீ இறந்து போயிடுவ, இந்த விஷயம் ஆல்ரெடி ஹீரோக்கு கூட தெரியும், அவன் ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் உன்னை பிரெக்னென்ட் ஆகி இந்த குழந்தைய உன்னை சுமக்க வச்சிருக்கான், இந்த குழந்தை பிறந்த அடுத்த செகண்டே நீயும் இறந்து போயிடுவ, அவனுடைய அந்த சாபமும் விலகி போயிடும், அதுக்கப்புறம் ஹீரோ என்ன மேரேஜ் பண்ணிப்பான், அவனும் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு நாங்க 2 பேரும் ஹாப்பியா இருப்போம், ஆனா என்ன உன்னுடைய குழந்தை தான் எந்தவித ஐடென்டிட்டியும் இல்லாம நட தெருல நிக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பைத்தியக்கார ஹீரோயினும் இப்ப கூட இவ சொல்லதான் நம்புறா, ஹீரோவை நம்பவே மாட்டேங்கிறா. ஹீரோ தாங்கிட்ட போய் சொன்னதை நினைச்சு, நான் உன்னை எவ்வளவு நம்பின, உன்னை எவ்வளவு லவ் பண்ண, ஆனா நீ என்னை ஏமாத்திட்டல, எதுக்கு இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கா. அப்படியே அழுதுகிட்டே கண்ணை மூடிடுறா. வந்த வேலை முடிஞ்சிச்சுன்னு இந்த ஜியாவும் சிரிச்சுக்கிட்டே வெளியில எழுந்து வந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோனி பக்கம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரும் வெளியில வராங்க. அவங்கள ஸ்டாப் பண்ணி, இப்போ என் வைஃப் எப்படி இருக்கா, குழந்தை பிறந்துச்சான்னு கேட்க, உங்களுக்கு குழந்தை பிறந்தாச்சு, பையன் தான், ஆனா ஹீரோயின் நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஜியா வரத ஹீரோ பாத்துறா. அவ ஆக்சுவலி மாஸ்க் தான் போட்டிருக்கா, ஆனா அப்ப கூட ஹீரோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறான். அவளை பிடிச்ச அவ மாஸ்க் கலட்டி இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். அதோட அப்பதான் நோட்டீஸ் பண்றா அவளால நடக்க முடியுங்கிறத. அப்போ இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்தியா, என்கிட்ட போய் சொன்னியான்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். அப்போ கரெக்டா அவளை விடுறான்னு சொல்லிக்கிட்டே அங்க ஹீரோடைய தாத்தா வந்து நிக்கிறாரு. நான் சொல்லிதான் அவன் எல்லாத்தையும் பண்ணா, இப்போ எதுக்கு அவனை ஹர்ட் பண்ண நினைக்கிறேன், அவன் உயிரை காப்பாத்திருக்கா, உனக்கு கொஞ்சம் கூட நன்றி ஏரியான்னு கேட்டு ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. என்ன நன்றி உள்ளவனா இருக்கணுமா,
உள்ள இந்த மேத்யூ ஃபேமிலியோட மருமக என்னுடைய ஒய்ஃபு வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்கா. இந்த நிலைமையில கூட நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்கல்ல, என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. என் ஒய்ஃபுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு ஹீரோயினை பார்க்க உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா ஹீரோயின் பேச்சு மூச்சே இல்லாம இறந்த நிலைமையில இருக்கா. அவளை பார்த்த ஹீரோவால தாங்கிக்கவே முடியல. எழுந்துருமா, நமக்கு பையன் பிறந்திருக்கான், எழுந்துருன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. ஆனா அவகிட்ட இருந்த எந்தவித அசைவும் இல்ல. ஹீரோயின் இறந்த மாதிரி தான் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே என்னுடைய தப்பு தான், நான் தான் ரொம்ப சுயநலமா நடந்துக்கிட்டேன். எப்படியாவது நானும் உன்னை காப்பாத்தணும் தான் நினைச்சேன். ஆனா கடைசி வரைக்குமே என்னால உன்னை காப்பாற்ற முடியல, உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட இருந்த அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. ஹீரோயின் இறந்துட்டாங்கிறத அவனால ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா அழுதுட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோடைய அப்பாவுமே வந்தாரு. என் பொண்ணை பாத்துக்க முடியாம இப்படி கொண்டுட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை செவ்வலி அரைஞ்சிடாரு. அவனால எதுவுமே பேச முடியல. அவர் அடிக்கிறாரு, திட்டுறாரு. அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பயங்கர கில்ட்டியோட உட்காந்து அழுதுட்டு இருக்கான். என் பொண்ணோட இறுதி சடங்குல நீ கலந்துக்க கூடாது, அவளுக்கு எந்தவித ரிச்சுவல்ஸும் நீ பண்ணவே கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் அப்பா ஹீரோனுடைய பாடியை அந்த ஸ்ட்ரெச்சர்ல வச்சு அங்கேருந்து தள்ளிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ தனியா தான் அவன் குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்கான். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வாழ்க்கையை வெறுத்து போய் ரொம்ப டவுன் ஆகி தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுடைய தாத்தாவும் வந்து அட்வைஸ் பண்றாரு, இந்த மாதிரி இருக்காத, செத்து போனவ திரும்பி வர மாட்டா, உன்னுடைய லைஃபை நீவா ஸ்டார்ட் பண்ண, வேற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா ஹீரோ அதை எதையுமே காதலே வாங்க மாட்டேங்கிறான். என் லைஃப்ல ஹீரோயினை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட அந்த தாத்தா கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறான். பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை செலிப்ரேட் பண்ணீங்களா இல்ல வருத்தப்பட்டீங்களா? உங்களுக்கு தைரியம் தான் வேற லைஃபை நீங்க அமைச்சிக்க வேண்டியதானு சொல்லும்போது, இது மேத்யூ ஃபேமிலியோட ஃபேட்ரா, இதை மாத்தவே முடியாது, எதுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோயின் இல்லாத லைஃபை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, நானும் உன் கூடவே வரேன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து அவன் தலையில வைக்கிறான். அப்ப கரெக்டா குழந்தை பயங்கரமா கத்திட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அம்மா இல்லாம அப்பா இல்லாம குழந்தை எப்படி வாழ்வான்னு சொல்லிட்டு அவன் லைஃப் அவன் குழந்தைக்காக வாழணும்னு சொல்லி முடிவெடுக்கிறான். இப்படியே கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆகுது. ஹீரோ அவன் குழந்தையோட ஹீரோயினுடைய கல்லறைக்கு தான் ஃபிளார்ல வச்சு மரியாதை பண்ண வந்திருக்கான். இந்த குட்டி பையனும் கல்லறையில இருக்கிற ஹீரோயினுடைய போட்டோ பார்த்துட்டு, அம்மா பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்காங்க, அவங்க சிரிச்சா ரொம்பவே அழகா இருப்பாங்க போல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா அழகு மட்டும் கிடையாதுப்பா, இந்த உலகத்திலேயே அவ்வளவு விடவும் இறக்க மனசு உள்ளவங்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபிளார்ல வச்சு மரியாதை பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோடைய வீட்டுல வேலை பார்ப்பாரு இல்லையா, அந்த பெரியவர் வராரு. ஹீரோடைய தாத்தா இருக்காரு இல்லையா, அவருக்கு உடம்பு சரியில்லாம ஹீரோமா போரான கண்டிஷன்ல இருக்காரா. அதனால சீக்கிரமா வாங்க, போயிட்டு தாத்தாவை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவா அவன் குழந்தையோட அங்கேருந்து கிளம்புறான். பார்த்தா அவன் அந்தான போக இந்த ஹீரோயின் வந்து நிக்கிறா. ஆக்சுவலி ஹீரோயின் இறந்தெல்லாம் போகல, உயிரோட தான் இருந்திருக்கா. 5 இயர்ஸா அப்ராட்ல இருந்திருப்பான், இப்பதான் ரிட்டர்ன் ஆகியிருக்கா. அதுவும் பயங்கர மேக் ஓவரோட வந்திருக்கா. இதுக்கப்புறம் பழைய நியோமிக்கு இந்த உலகத்துல இடமே இல்லை, நான் புதுசா வந்திருக்கேன், புது ஐடென்டிட்டியோட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க ஹீரோ கூட போன ஹீரோடைய குட்டி பையனும் திரும்பி ஹீரோயினை பார்த்துறான். அங்க பாருங்கப்பா அம்மா நிக்கிறாங்கன்னு சொல்ல ஹீரோவும் திரும்பி பாக்குறான். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயின் அந்த இடத்த விட்டே போயிடுறா. குழந்தை அம்மாவோட ஞாபகத்துல இருக்கிறதால ஏதோ இமேஜினேஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான்னு நினைச்சு ஹீரோவும் அங்க இருந்து குழந்தை கூட்டிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹீரோ ஒரு பெரிய ரிசர்ச் சென்டருக்கு தான் வந்திருக்காரு. அவங்க தாத்தா உடம்பு சரியில்லாம இருக்காரு இல்லையா, அவரு கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காரா. ஸோ அதுக்கான ரிசர்ச் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. அதுக்கு மெடிசனும் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்களா. அந்த கேன்சருக்கான மெடிசனை கண்டுபிடிச்சது லைராங்கிற ஒரு பொண்ணா. ஸோ அவங்க கோல்டன் குரூப் ஆஃப் கம்பெனியை சேர்ந்தவங்களாம். ஸோ அந்த லைராங்கிற பொண்ணை மீட் பண்ண ஹீரோ அப்பாயின்மெண்ட்டோட வந்திருக்கான். அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃபும் லைராங்கிற அந்த ரிசர்ச்சருக்கு தான் கால் பண்ணி இந்த மாதிரி மேத்யூ ஃபேமிலியோட ஹெட் மிஸ்டர் ஸ்டீஃபன் மேத்யூ உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு, அனுப்பி விடுவான்னு கேட்க அதுக்கு அந்த லேடியும் இப்போதைக்கே என்னால் யாரையும் மீட் பண்ண முடியாது, நான் ரிசர்ச்ல பிஸியாக இருக்கேன், இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. ஸோ அந்த ஸ்டாஃபும் அந்த ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவரும் அங்கேருந்து கிளம்பலான்னு பாக்குறாரு. அப்ப பார்த்தா கரெக்டா ஹீரோயினும் அங்கிருந்து உள்ள போயிட்டு இருக்கா. அங்க ஹீரோயினை பார்த்ததுமே நியோமி நீ உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை சேஸ் பண்ணலான்ட்டு போறாரு. ஆனா அங்க இருந்த செக்யூரிட்டி கார்டோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஏரியா, நீங்களாம் உள்ள போக கூடாது, இது ரிசர்ச் பண்ற இடம், இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம அவ குழந்தைய பார்க்க குழந்தை படிக்கிற அந்த ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கா. குழந்தையோட பக்கத்துல போகாம தூரத்துல இருந்து அவனை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பையன் பாத்தீங்கன்னா வானத்தை பார்த்து ஏதோ ஒரு டிராயிங்கை வரைஞ்சிட்டு இருக்கான். அப்படி அவன் வரைஞ்சிட்டு இருக்கும் போதே சில புள்ளி பசங்க அந்த இடத்துக்கு வந்து, உனக்கு தான் அம்மாவே இல்லையே, நீ இதுக்குடா இந்த டிராயிங்லாம் வரைகிறேன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கசக்கி கிழிச்சு போடுறானுங்க. அதுக்கு இந்த பையனும் யார் சொன்னது எனக்கு அம்மா இல்லைன்னா, எனக்கு அம்மாலாம் இருக்காங்க, நீங்க பண்ண இந்த காரியத்துக்காக ஒழுங்கா சாரி கேளுங்கன்னு ரொம்ப கியூட்டா சொல்லிட்டு இருக்கான். என்னடா ஓவரா பேசுறா, அம்மா இல்ல இந்த அளவுக்கு வாய் பேசுறியா, இரு இப்பவே போயிட்டு மிஸ் கிட்ட நீ என்ன அடிச்சதான போட்டு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பையனும் போய் சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்தா ஹீரோயின் எல்லாம் தாங்கிக்கவே முடியல. உடனே அவன் பையன் கிட்ட வந்து யார் சொன்னது அவனுக்கு அம்மா இல்லைன்னு, அவனுடைய அம்மா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பசங்களை அங்கேருந்து விரட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினா அந்த பையன் வரைஞ்ச டிராயிங் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு பரவாயில்லையே ரொம்ப அழகா வரைஞ்சிருக்குன்னு சொல்லி அவனை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கும்போது, நீங்க தானே என்னுடைய அம்மா உண்மையா சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். இல்லப்பா அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ வர மாதிரி இருக்கு. உடனே ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பிடுறா. அந்த பையனும் அவங்க அப்பா பார்த்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். என்னப்பா என்னாச்சு, யாராவது ஒன்று புள்ளி பண்ணாங்களான்னு கேட்க, இல்லப்பா நான் மறுபடியும் அம்மாவை பார்த்தா பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை காமிக்கிறான். பார்த்தா ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா போல, அங்க ஹீரோயின் இல்ல. இந்த பையனும் மண்டையை சுரிஞ்சுக்கிட்டே நான் பார்த்தப்பா இங்கதான் நின்னாங்க, என்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி
முன்னாடி கூட பேசினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இவனும் பையன் ஏதோ பெணா தரேன்னு சொல்லிட்டு அவனை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஜியா கூட தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அதுவும் அந்த ரிசர்ச் சென்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். இன்னைக்கு மிஸ் லைராவை பார்த்தே ஆகணும், அவங்க கிட்ட இருந்து அந்த கேன்சருக்கான மெடிசனை வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இந்த ஜியா ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, மிஸ் லைராவை பத்தி நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க பயங்கர டேலண்டான லேடியா, ஈவன் அவங்க கிட்ட மெடிக்கல் டிகிரி கூட கிடையாது, அப்படி இருந்துமே இந்த கேன்சருக்கான மெடிசனை கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்க தான் என்னுடைய பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர பெருமையா பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லைராவா யார் வரதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வரா. என்ன மிஸ்டர் மேத்யூ, ரொம்ப நாளா என்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல, ஃபைனலா நம்ம மீட் பண்ணிட்டோம்னு சொல்ல அங்க ஹீரோயினை கண்ணு முன்னாடி பார்க்க ஹீரோக்கும் ஜியாவுக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நியோமி நீயான்னு கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான். நியோமியா? நான் நியோமி கிடையாது, என்னுடைய பேரு லைரா, இந்த ரிசர்ச் சென்டருடைய ஹெட்னு சொல்றா. ஹீரோவால நம்பவே முடியல, எதுவுமே பேசாம ஸ்டன்னா போய் உட்காந்துருக்கான். என்னுடைய ரிசர்ச்சுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க, அதனால நான் ரெடி பண்ண அந்த மெடிசனையும் ட்ரையல் பார்க்க உங்க தாத்தாவுக்கு தரேன்னு சொல்லிட்டு அதுக்கான அக்ரிமெண்ட்ல சைன் கேட்கறா. இந்த ஜியாவும் எதுக்கு ட்ரையல் பாக்குறீங்க, என்ன விஷயம் கேட்கும்போது அப்புறம் இந்த மெடிசன் இன்னும் அஃபிஷியலா மார்க்கெட் வரல, அதுக்குள்ளே நீங்க ட்ரையல் கேட்டு வந்திருக்கீங்க, நாளை பின்ன இதுல ஏதோ ரிஸ்க் இருக்க கூடாதுல்ல, அதனால தான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக உங்ககிட்ட சைன் கேட்கிறேன்னு சொல்ல ஹீரோவும் அந்த சைனை போட்டு கொடுத்தாரா. அந்த சியாவும் போட்டு கொடுக்குறா. சைன் போட்டு கொடுத்துட்டு ஹீரோவும் அங்கிருந்து வெளியில வந்துடுறான். ஹீரோயினும் ப்ராஜெக்ட் முடிஞ்சது, உங்களுக்கு ட்ரையல் வந்துடும் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது இந்த ஜியா ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, உண்மையை சொல்லு, நீ செத்து போன நியோமி தானே, எதுக்கு இங்க லைராவா நடிச்சிட்டு இருக்க, உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கா. ஆமாண்டி, நான் நியோமி தான், இப்போ லைராவா உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறேன், உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்டு பயங்கர கெத்தா பேசிட்டு இருக்காங்க. இந்த ஜியா இங்க மிரண்டு போயிட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கா. என்னடி பாக்குற, அந்த அப்பாவி நியோமியா எந்த அளவுக்கு புள்ளி பண்ணி எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, ஆனா இப்போ உன் கண்ணு முன்னாடி நிக்கிறது லைரா, இந்த லைராவா உன்னால எதுவும் பண்ண முடியாது, முன்ன மாதிரி ஏதாவது ட்ரிக் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், உன்னை அப்படியே ஸ்ட்ரைட்டா பார்சல் பண்ணி பரலோகமே அனுப்பி வச்சிருன்னு சொல்லி மிரட்டிட்டு போறா. இந்த பக்கம் ஹீரோவும் வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கமா ஹீரோயின் வர டக்குன்னு அவ கையை பிடிச்சி இழுத்து அவளை கிஸ் பண்ணி ஹக் பண்ணிட்டு இருக்கான். நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, எதுக்கு இவ்வளவு நாளா என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, கொஞ்சமாவது ரெஸ்பெக்டோட நடந்துக்கோங்க, நீங்க நினைக்கிற அந்த பொண்ணு நான் கிடையாது, என்னுடைய பேரு லைரான்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல நான் நம்ப மாட்டேன், நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, என்னுடைய நியோமிக்கு அவளுடைய ஹிப்ல 3 ஸ்டார் மோல் இருக்கும், அது கண்டிப்பா உனக்கு இருக்கும், பாக்குறேன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண போறான். இவ விடவே மாட்டேங்கிறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணுகிட்ட எப்படிதான் நடந்துப்பீங்களான்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. ஏன் பயமா இருக்கா, நீ நியோமிங்க தான் நான் கண்டுபிடிச்சோன்னு பயமா இருக்கா, முதல்ல காட்டுன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பார்த்தாரான். பார்த்தா ஹீரோயின் ஹிப்ல எந்த வித பர்த் மார்க்கும் இல்ல. இது எப்படி பாசிபிள், அப்போ நீ என்னுடைய வைஃப் நியோமி இல்லையான்னு கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கான். போதும் நிறுத்துறீங்களா, நானே கேள்விப்பட்டேன் உங்க வைஃபுக்கு நடந்தது, உங்களுக்கு நடந்தது எல்லாத்தையும், அதுக்காக நான் உங்க வைஃப் ஆகிட முடியுமா, நான் பார்க்க வேணா அவளை மாதிரி இருக்கலாம், ஆனா நான் நியோமி கிடையாது, என்னுடைய பேரே லைரா, உங்க வைஃபோ உயிரோடு இருக்கும்போது அவளை நல்லபடியா பாத்துக்க துப்பு இல்ல, அவ இறந்ததுக்கு அப்புறம் அவளை மிஸ் பண்ற மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்களா, எவ்வளவு கேவலமான ஆளா இருக்கீங்க, உங்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா இந்த ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவ ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தா அந்த கேன்சருக்கான மெடிசனை கையில வச்சிருக்கா. அவ கொடுத்த இந்த கேன்சருக்கான மெடிசனை தாத்தா கிட்ட கொடுக்க போறா. இதை மட்டும் தாத்தா சாப்பிட்டு செத்து போயிட்டாருன்னா அந்த பழி மொத்தமும் அவன் மேலதான் விழும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த மெடிசன்ல ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்றா. சோ தாத்தாவை போட்டு தள்ளிட்டா அந்த பழைய ஹீரோயின் மேல போட போறா போல. சோ ஹீரோடைய தாத்தா கிட்ட வந்து இந்த மெடிசனை இப்போ கேன்சருக்காக புதுசா லைராங்கிற ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க, இது கண்டிப்பா பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தாத்தா கிட்ட கொடுக்குறா. இந்த சியா அவர் மேல கேரிங்கா இருக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பேரன் கூட என் மேல இந்த அளவுக்கு கேரிங்கா இல்ல, நீ என்னடா என் மேல இவ்வளோ கேரிங்கா இருக்கமா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு. என் பேரன் நல்லவன் தான், ஆனா ரொம்ப இரக்க மனசு உள்ளவனா இருக்கான், அவனால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால நீ தான் இதுக்கப்புறம் எல்லா பிஸ்னஸையும் எல்லா சொத்துக்களையும் பார்த்துக்க போறேன்னு சொல்லிட்டு இன்னும் 2 டேஸ்ல அஃபிஷியலா எல்லாரும் முன்னாடியும் நீ என் பேத்தின்னு சொல்லிட்டு நான் அடாப்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட இந்த சியாவுக்கா செம்ம ஹாப்பியா இருக்கு. ஒரு வழியா நம்ம இவ்வளோ நல்லா காத்திருந்ததுக்கு பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. கெட் டுகெதர் மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. அவரு அஃபிஷியலா டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடியே ஹீரோ என்ன சொல்றானா, இந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள இந்த மேத்யூ ஃபேமிலிக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா பிசினஸையும் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு, அதாவது அந்த ஜியா கிட்ட கொடுத்துட்டு நான் இந்த ஃபேமிலியை விட்டு போக போறதா சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோயினும் அவருடைய டீம் மெம்பர்ஸும் உங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே அங்க வந்துட்டு இருக்கா. நீ உயிரோடவே இருக்கான்னு கேட்டு ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் பதில் சொல்றதுக்குள்ளேயே இந்த ஜியா அடியில புகுந்த, அது வந்து தாத்தா நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து நியோமி கிடையாது, மிஸ் லைரா, அவங்க தான் இந்த கேன்சருக்கான மெடிசனை ரிசர்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்க்க தான் அவங்க நியோமி மாதிரி இருக்காங்க, ஆனா உண்மையிலேயே அவங்க நியோமி கிடையாது, லைரான்னு சொல்லிட்டு இருக்கா. சரின்ட்டு தாத்தாவும் இன்னைக்கு அஃபிஷியலா எல்லாரும் முன்னாடியும் ஒரு விஷயத்த நான் டிக்ளேர் பண்ண போறேன்,
இங்க இருக்கா இல்லையா ஜியா, இந்த பொண்ணை அஃபிஷியலா என்னுடைய பேத்தியை நான் அடாப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது. ஒரு மாதிரி பிளட் வாமிட்டா எடுத்துட்டு இருக்காரு. உடனே ஹீரோவும் தாத்தா மார்னிங் வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு, அவருக்கு சாப்பிட என்னத்தை கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த ஜியாவை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கான். நான் எதுவும் ஸ்பெஷலா கொடுக்கல, எப்போதும் கொடுக்குற மெடிசனை தான் கொடுத்தேன், அதுவும் இந்த லைரா கொடுத்த மெடிசனை தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் மேல பழிய போட்டாரா. உடனே ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீங்க கொடுத்த மெடிசன் கரெக்ட் தானே, தாத்தாவுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேக்குறான். ஹீரோயினுக்கா செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இந்த மெடிசன் இன்னும் அஃபிஷியலா மார்க்கெட் வரல, அதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. நீங்க தானே அவசரப்பட்டு வாங்கிட்டு வந்தீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மெடிசனால அவருக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சைன் வாங்கிட்டேன். ஸோ எந்த காரணத்துக்கு ஒன்றும் நீங்க என்ன பிளேம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு எல்லாரும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க. ஆக்சுவலி இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த ஹீரோயின் வெளியில சொல்றா. யாராவது ட்ரையல் பார்க்கறதுக்கு முன்னாடியே ரிசர்ச்ல இருக்கிற மெடிசனை அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்களா? நான் என்ன அந்த அளவுக்கு முட்டாளா? உண்மையை சொல்ல போனா உங்க தாத்தாக்கு நான் கொடுத்தது அந்த கேன்சருக்கான மெடிசனே கிடையாது. அது ஒரு சாதாரண ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் மட்டும்தான். அதுக்கான அப்ரூவல் டாக்குமெண்ட் கூட என்கிட்ட இருக்கு, எவிடன்ஸ் கூட என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. சோ ஹீரோவுடைய மொத்த டவுட்டே இந்த ஜியா மேலதான் திரும்புது. உண்மையை சொல்லு, நீ தானே ஏதோ ட்ரிக் பண்ணிருக்கன்னு கேட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கா. நான் இதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறேன், எனக்கு அந்த அவசியமும் இல்ல. உண்மையை சொல்ல போனா தாத்தாவை ஹர்ட் பண்றதுக்கான அவசியம் இவளுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல பழிய போடுறா. அதுக்கு ஹீரோயினும் என்ன பேசிட்டு இருக்கா, நான் இதுக்கு அவரை ரிவெஞ்ச் எடுக்க நினைச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறா, அதுக்கான அவசியமும் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு அவரை ரிவெஞ்ச் எடுக்க அவசியம் இருக்கு, ஏன்னா நீ லைரா கிடையாது நியோமின்னு சொல்ல வரா. டக்குன்னு ஹீரோ இருக்கிறதெல்லாம் வாய முடிக்கிறா. ஏன்னா பக்கத்துல வேற ஹீரோ இருக்கா இல்லையா, அவனுக்கு மட்டும் ஹீரோயின் தான் உண்மையிலே நியோமின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துப்பாங்கன்னு சொல்லிட்டா எதுவுமே பேச முடியாம ஹீரோயின் மேல ஸ்ட்ராங்கா பழியப்பட முடியாம அமைதியாவே நின்றுட்டு இருக்கா. உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, எல்லாரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க, ப்ராப்பரா என்ன நடந்ததுங்கிறத ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். அதனால ஹீரோடி கார்ட்ஸும் அங்க இருந்த எல்லாரையுமே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த வீட்டுல வேலை பார்த்தா அந்த பெரியவர் வந்தா கடைசியா ஜியா தாத்தாக்கு கொடுத்த மெடிசன் இதுதான் சொல்லிட்டு காமிக்கிறாரு. அதையும் செக் பண்ணி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். எல்லாரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோடி தாத்தா ஹீரோ கிட்ட லாஸ்டா ஒரு விஷயத்த பத்தி கேக்குறாரு. நீ லாஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டல, பாட்டி இறந்தப்ப நீங்க என்ன அதை செலிப்ரேட் பண்ணீங்களா, நீங்க இன்னொரு வாழ்க்கையை அமைச்சிக்கலான்னு கேட்டல, அதுக்கான பதில தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். உண்மையை சொல்ல போனா உன் பாட்டி இறந்த அன்னைக்கு அவ முகத்தை கூட ஃபேஸ் பண்ண முடியாம குற்ற உணர்வோட நைட்டு ஃபுல்லா அந்த ஃபியூனரல் ஹாலுக்கும் வெளியில இருந்தபடியே நீலன் பண்ணியிருந்தேன். அவ ஃபியூனரெல்லாம் அட்டன் பண்ண தைரியம் கூட இல்லாம கில்டினஸ்ல தான் இருந்தேன். உன்ன மாதிரி நானே நினைச்சேன் உன் பாட்டி போன இடத்துக்கே போயிடலான்னு. ஆனா என்ன பண்றது, இந்த மேத்யூ ஃபேமிலி விதியை யாராலையும் மாத்த முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே கடைசி வரைக்கும் விதி விதின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே இவரும் இறந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க ஹீரோயின் அவன் பையனை பார்க்க அவன் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கா. அங்க அந்த குட்டி பையனும் அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். இவளுக்கும் குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல அந்த பையனை கொஞ்சிட்டு இருக்கும் போதே அங்க கரெக்டா ஹீரோ வந்துடுறான். என் குழந்தைய நீ கொஞ்சிட்டு இருக்கனா கண்டிப்பா நீ நியோமியா தான் இருக்கணும், லைரா கிடையாது, எதுக்காக என்கிட்ட போய் சொல்லி நீ ஏமாத்திட்டு இருக்கன்னு கேட்கிறான். நான் ஒன்னும் உங்களை ஏமாத்த நினைக்கல, நான் உண்மையிலே லைரா தான். ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த குழந்தைய நான் மீட் பண்ணேன். இவனை சில புள்ளி பசங்க புள்ளி பண்ண ட்ரை பண்ணானுங்க. அப்ப அவங்க கிட்ட இருந்து நான் தான் காப்பாத்தினேன். அப்பதான் நாங்க 2 பேரும் மீட் பண்ணோம். சோ அந்த ஒரு கேரிங்ல தான் இவனை ஹக் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அவன் பையன் கிட்ட அவங்க சொல்றது உண்மையான்னு கேட்க, ஆமாப்பா அன்னைக்கு நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்க, நீங்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆனதால சில புள்ளி பசங்களாம் வந்து என்ன புள்ளி பண்ணாங்க, அப்போ அம்மா தான் வந்து காப்பாத்தினாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் ஹீரோனி கிட்ட அன்னைக்கு தான் பையனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக நன்றி சொல்லிட்டு இருக்க. இந்த குட்டி பையன் பிளான் போட்டுட்டான் கண்டிப்பா அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும்னு. அதனால அவன் என்ன பண்றானா, அம்மாப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க 3 பேர் சேர்ந்து ஃபேமிலியா சாப்பிட போலான்னு சொல்லி கூப்பிடுறான். ஸோ குழந்தை ரொம்ப கியூட்டா ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறதால ஹீரோயினாலையும் வர முடியலன்னு சொல்ல முடியல. அதனால அவங்க கூட சாப்பிட வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். 3 பேருமே சாப்பிட தான் போறாங்க. இந்த குட்டி பையனுக்கும் ஃபர்ஸ்ட் டைமா ஃபேமிலியா சாப்பிட வந்ததால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வார்த்தைக்கு வார்த்தை ஹீரோயினி அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவும் எம்பரிசிங்கா ஃபீல் பண்ணுவாள்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்றானா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் என் வைஃபை ரொம்ப காதலிச்சேன், ஆனா என்னாலேயே உங்களுக்கும் என் வைஃபுக்கும் உள்ள டிஃபரன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. பாவம் என் பையன் ரொம்ப சின்ன பையன் இல்லையா, அதனால தான் அவன் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கான், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இந்த குட்டி பையனும், அம்மா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு அம்மாவா இருங்களா, என் கூட அம்மாவா என் வீட்டுக்கே வந்துருங்களேன்னு சொல்லி கூப்பிடுறான். சரிப்பா நான் உனக்கு அம்மாவா இருக்கேன், இப்போ வானத்துல வானவில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி மறுபடியும் வானவில் வரும்போது இதே மாதிரி உன் கூட நான் வந்து சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறா. இந்த குட்டி பையனும் அவனுடைய சாப்பாட்டை ஹீரோயின் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா சாப்பிட்டு இருக்கான். அவன் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கும் கிளம்ப
கிளம்ப வேண்டிய டைம் வருது. அந்த குட்டி பையனும் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு ப்ளீஸ்மா என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். இல்லப்பா நான் போய் தான் ஆகணும்னு சொல்லி ஹீரோ கிட்ட குழந்தைய படிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆக்சுவலி அவ அங்கிருந்து மட்டும் கிளம்பல, அந்த நாட்டை விட்டு கிளம்ப போறா. ஸோ பழைய மாதிரி அப்ராடுக்கு போக போறா. மறுநாள் அப்ராட் போகிறதுக்கு அவன் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஏர்போர்ட் கிளம்பும் போது கரெக்டா ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து அவளுக்கு கால் வருது. அதுல இருந்து அந்த ஜியா தான் பேசிட்டு இருக்கா. அந்த ஜியா குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டா போல அப்ராட் போகிறதுக்கு முன்னாடி உன் பையன் கிட்ட பாய் சொல்லிட்டு போன குழந்தைய வச்சு மிரட்டிட்டு இருக்கா. என் குழந்தைக்கு மட்டும் எதாவது ஆச்சு கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல இது வரைக்கும் உன் குழந்தைக்கு எதுவுமே ஆகல. ஒருவேளை நீ போலீஸ் கிட்டயோ இல்ல ஹீரோ கிட்டயோ சொல்ல ட்ரை பண்ணனா அடுத்த செகண்டே உன் குழந்தைய நீ உயிரோட பார்க்க முடியாது. நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கா. சோ ஹீரோயினுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, குழந்தைய தேடி அவன் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோயினும் அந்த இடத்த ரீச் பண்ணிடுறாங்க. அந்த குட்டி பையனை கட்டி போட்டு வச்சிருக்கா. அந்த பையனும் ஹீரோயினை பார்த்துட்டு அம்மா அம்மான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். பயப்படாதப்பா அம்மா வந்துட்டேன், நான் உண்மையிலே உன்னுடைய அம்மா தான், இதுக்கப்புறம் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கை கடலாம் அவிழ்த்து விட்டு அவனை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்பக்கமா இந்த ஜியா வந்து ஹீரோயின் தலையில துப்பாக்கி வச்சு ஏண்டி போன நீ அப்படியே போக வேண்டியதானே, எதுக்கடி திரும்ப மறுபடியும் ஹீரோடைய லைஃப்ல வந்தேன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினும் என் பையன் இன்னசென்ட், தயவு செஞ்சு அவனை இங்கேருந்து ரிலீஸ் பண்ணிடு, உனக்கு வேணுங்கிறத நான் தானே, என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவகிட்ட சரண்டர் ஆகுறாங்க. அப்படியா விட்டுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இதுக்கு முன்னாடி சில டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பா இல்லையா, அந்த இடத்த பார்த்துட்டு இருக்காரு. அதுல பார்த்தா ஹீரோயினுடைய ஒரிஜினல் சைன் தான் இருக்கு, அதாவது நியோமிங்கிற அந்த பேர் தான் இருக்கு. அப்போ நீ லாயரா கிடையாது நியோமி தானே, என்கிட்ட போய் சொல்லிட்டான்னு கேட்டு கோவப்பட்டு இருக்கா. அப்ப அந்த வீட்டுல வேலை பார்க்குற அந்த பெரியவர் ஓடி வந்து மாஸ்டர் குழந்தை மிஸ் ஆயிட்டா, நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு சர்வேலன்ஸ் கேமராவை செக் பண்ணப்போ நம்ம வீட்டுல இருந்து கடைசியா யாருக்கும் தெரியாம அந்த ஜியா தான் குழந்தைய கூட்டிட்டு போயிருக்கான்னு தெரிய வருது. சோ அவதான் குழந்தைய கிட்னாப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஹீரோவும் அந்த ஜியா தான் என் குழந்தைய கிட்னாப் பண்ணிருக்கான்னு கன்ஃபார்மா தெரியட்டும், அதுக்கப்புறம் அவ சாவு என் கையில தான் சொல்லிட்டு குழந்தைய தேடி அந்த ஜியா இருக்கிற இடத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த ஜியாவும் குழந்தையவும் ஹீரோயினையும் கட்டி வச்சு சுத்தி பெட்ரோல் ஊத்திட்டு இருக்கா. குழந்தை வர செம்மையா பயந்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் தான் எதுக்கும் பயப்படாதப்பா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போய்கலான்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட இந்த ஜியாவும் ஏண்டி அப்படி உங்ககிட்ட என்ன தாண்டி இருக்கு, நானும் பாக்குறேன் 5 வருஷமா உன்னுடைய நினைப்புல தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் கொஞ்சம் கூட என்ன கேர் பண்ணிக்கவே இல்லை, என்ன லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல, எல்லாத்துக்கும் காரணமே நீ தான், நீயும் உன் குழந்தையும் செத்து போனாதான் ஹீரோ எனக்கு கிடைப்பான்னு சொல்லிட்டு லைட் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு சாகிறதுக்கு முன்னாடி இந்த உண்மையும் தெரிஞ்சுக்கோ, பல வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தது, அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அவன் உயிரை நான் காப்பாத்தின நினைச்சுதானே இந்த அளவுக்கு ஹீரோ என் மேல சிம்பத்தில இருக்கான். உண்மையை சொல்ல போனா அந்த ஆக்சிடென்ட்டே நான் தான் உருவாக்கினேன், அப்பதானே அவனுக்கு என் மேல சிம்பத்தி வந்து என்ன மேரேஜ் பண்ணிப்ப நினைச்சேன். ஆனா நீ தான் இடையில வந்து என் ஒட்டுமொத்த பிளானையும் நாசமாக்கிட்ட. அது மட்டும் இல்லாம 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனியா, அப்படியே போகாம மறுபடியும் எதுக்கடி திரும்ப வந்த பாரு, உன்னால அநியாயமா ஹீரோடைய தாத்தா உயிரும் என் கையில போச்சு, லைஃப் லாங் இந்த கில்டினஸ்லாம் என்ன சும்மா விடுமா, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த லைட் ஆன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வந்துடுறான். அவசரப்பட்டு எதுவும் முட்டாள்தனம் பண்ணிடாத, லைட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஐ ஹேட்னு சொல்லிட்டு அந்த லைட் ஆன் பண்ணி கீழே போட்டுறா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. குழந்தையவும் ஹீரோயினையும் காப்பாத்தி எப்படியோ ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கா. ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் வெளியில வந்து குழந்தை இப்போ நல்லா இருக்கா, ஆனா ஹீரோயின் உடம்பு தான் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு, அவளுக்கு நிறையவே பிளட் லாஸ் ஆயிருக்கு, இமிடியேட்டா அவளுக்கு பிளட் ஏற்றி ஆகணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாகிடும், அதுவா அவளுடைய பிளட் குரூப் ரொம்ப ரேர், ஆர்கேஷ் நெகட்டிவ், அவ்வளோ ஈஸியாலாம் பிளட் பேங்க்ல கூட அவளுடைய பிளட் குரூப் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவும் என்னுடைய பிளட் எடுத்துக்கோங்க, நான் அவளுக்கு பிளட் கொடுக்குறேன், என்னுடைய பிளட் குரூப் அவளுக்கு மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல அந்த அளவுக்கு உங்க உடம்புல இருந்து பிளட் எடுக்க முடியாது, ஒருவேளை நீங்க கொடுத்தாலுமே அது கண்டிப்பா உங்க உயிருக்கு ஆபத்து வரலான்னு சொல்ல எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி அவன் என் உயிரை காப்பாத்திருக்கா, அதுக்கு ரீபே பண்ண வேண்டிய டைம் வந்துச்சு, என்னுடைய பிளட் எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். சோ அந்த டாக்டர் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஹீரோடைய உடம்புல இருந்து ஹீரோயின் உடம்புக்கு பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் பிளட் கொடுத்துக்கிட்டே இதுக்கு முன்னாடி அவன் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இந்த விதி மேலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோடைய உடம்புல இருந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆக ஆக அவனுடைய உடம்புடைய கண்டிஷன் ரொம்பவும் போர் ஆயிட்டு இருக்கு. டாக்டர் வந்து வார்ன் பண்றாங்க, போதும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்க உயிருக்கு ஆபத்தாயிடுன்னு. ஆனா ஹீரோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு தொடர்ந்து அவன் பிளட்டை ஹீரோனிக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான். நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதுன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே கண்ணை மூடிடுறான். மறுநாள் மயக்கத்துல இருந்தா ஹீரோயினும் கண் வலிக்கிறா. எழுந்ததுமே குழந்தைக்கு என்னாச்சு, ஹீரோ என்ன அவங்க 2 பேரையும் பத்தி தான் கேக்குறா. அப்போ ஹீரோடி வீட்டுல வேலை பார்த்துருந்த அந்த பெரியவர் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டே வராரு. அவர்கிட்டயும் மேத்யூக்கு என்னாச்சுன்னு ஹீரோ பத்தி தான் கேக்குறா. ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் ஹீரோக்கும் இடையில நிறையவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கிளியர் பண்றேன், அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்னாச்சுங்கிறத சொல்றேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி கூட அந்த சியா ஹீரோ கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும்னு பக்கத்துல கூப்பிட்டு அவனை கிஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பா இல்லையா, அதை பார்த்து கூட ஹீரோயின் தப்பா புரிஞ்சிருந்திருப்பா. அதுல இருந்து ஹீரோ அவங்க தாத்தா கிட்ட ஹீரோயின் உயிர் தான் எனக்கு முக்கியம், குழந்தை முக்கியம் இல்லைன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிருப்பான். அது வரைக்கும் இப்ப கூட ஹீரோ தன்னுடைய உயிர் முக்கியம் இல்ல, ஹீரோயின் உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லி அவனுடைய பிளட்டை கொடுத்துருப்பா இல்லையா. இப்ப வரைக்குமே அவங்க லைஃப்ல நடந்த எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஹீரோயின் கிட்ட கிளியர் பண்றாரு. அது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோயினும் இப்போ ஹீரோ எங்க இருக்கான்னு கேட்க, உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பிளட்டை கொடுத்ததால இப்போ அவரு எந்தவித அசைவும் இல்லாம கோமாக்கு போயிட்டாருன்னு சொல்றாரு. அதை கேட்டு ஷாக்கான ஹீரோயினும் அடுத்த செகண்டே ஹீரோ தேடி தான் ஓடி வரா.
எங்க ஹீரோவும் படுத்த படுக்கையா கோமால தான் அசைவே இல்லாம படுத்திருக்கா. எவ்வளோ ஹீரோ பக்கத்துல வந்து உட்காந்து தயவு செஞ்சு எழுந்துருங்க, நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம போயிட்டேன், இப்பதான் எல்லா உண்மையும் எனக்கு புரிஞ்சுது, நம்ம குழந்தை கூட சேர்ந்து நம்ம ஃபேமிலியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், எழுந்துருங்க எழுந்து வாங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஆனா ஹீரோடைய உடம்புல இருந்து எந்தவித அசைவும் இல்ல. நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க ஹீரோ இன்னுமே கோமாவில தான் இருக்கான். அப்ப இந்த குட்டி பையனும் அங்க பாருங்கம்மா ரெயின்போ தெரியுது, அப்பா இப்பயாவது எழுந்திருப்பாரான்னு கேக்குறான். அப்பா எழுந்தாலும் எழாட்டியும் நம்ம 3 பேரும் எப்போதும் போல ஒரே ஃபேமிலியா தான் இருப்போம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோடைய கை வந்து அசையுது. மேபி இதுக்கப்புறம் ஹீரோ கோமாவிலேருந்து எழுந்து ஹீரோயின் கூடவும் குழந்தை கூடவும் ஹாப்பியா இருப்பான். ஸோ இப்படியே ஒரு ஓப்பன் எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.